தியானத்துக்கென்று நாம் எடுத்துக்கொண்ட ஒரு வேத வாக்கியம், ध्यान के लिए लिया गया वो वचन யோசுவாவின் புஸ்தகம் यहोशू की पुस्तक அவனுடைய முதலாவது அதிகாரம் पहला अध्याय அவனுடைய 5-6 வசனத்தை வாசியுங்கள். उसके 5 और 6 पढ़िए. நீ உயிரோ कोई तेरे सामने ठहर ना सकेगा, जैसे मैं मूसा के साथ रहा वैसे ही तेरे साथ भी रहूंगा, और ना तो मैं तुझे धोखा दूंगा और ना तुझको छोड़ूंगा. इसलिए हिया मानकर दृढ़ हो जा, क्योंकि जिस देश के देने की शपथ मैंने इन लोगों के पूर्वजों से खाई थी उसका अधिकारी तू इन्हें करेगा. பலங்கொண்டு திடமனதா இரு, ट्रूड होकर हियाव बांध कर ट्रूड हो जा. நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் जीवन भर ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. कोई तेरे सामने ठहर न सकेगा. நான் மோசையோடு கூட இருந்தது போல நான் உன் கூட இருப்பேன். जैसे मैं मूसा के संग रहा वैसे तेरे संग भी रहूंगा. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. और न तो मैं तुझे धोखा दूंगा और न तुझको छोड़ूंगा. நீ வழிநடத்தி கொண்டு வருகிற இந்த ஜனங்களுடைய பிதாக்களுக்கு तू इन लोगों जो पूर्वजों से खाई थी शपथ, நான் ஆணையிட்டு கொடுத்த தேசத்தை मैंने जिस देश को देने का शपथ खाया है, இந்த ஜனங்களுக்கு நீ பங்கிட்டு கொடுப்பாய். तू इसका अधिकारी तू इन्हें करेगा. அப்ப மோசே 6 லட்சத்துக்கும் அதிகமான ஜனங்களை இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலே வழிநடத்தி வருகிறார், வனாந்தரத்திலே வழிநடத்தி வருகிறார். मूसा लगभग 6 लाख से भी अधिक लोगों को जंगल में चला रहा था. ஆனா மோசேயின் வயது 120. लेकिन मूसा का उम्र 120 हो गया था. 120 வயது ஆகும்போது जब 120 उम्र का हो गया, மோசே மரித்தார். मूसा मर गया. அந்த மோசே மரிப்பதற்கு முன்பாக मूसा के मरने से पहले வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, पवित्र शास्त्र में लिखा गया है, மோசே கர்த்தருடைய தாசன் मूसा परमेश्वर का दास அல்லது மோசே கர்த்தருடைய ஊழியக்காரன், या मूसा परमेश्वर का सेवक. ஆனா யோசுவாவை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது, लेकिन यहोशू के बारे में लिखा गया है, யோசுவா மோசேயின் ஊழியக்காரன், यहोशू मूसा का सेवक. மோசே கர்த்தருடைய ஊழியக்காரன், मूसा यहोवा का सेवक, யோசுவா மோசேயின் ஊழியக்காரன். यहोशू मूसा का सेवक. அப்ப தேவனுடைய பிள்ளைகள் परमेश्वर के लोग, சிலர் கர்த்தர் சிலர்களை பிரத்யேகமாய் பிரித்து எடுப்பார். कुछ लोगों को परमेश्वर प्रत्यक्ष रूप से अलग करता है. அந்த பிரத்யேகமாய் தேவன் அழைக்கிறவருடைய அழைப்பின் அபிஷேகத்தையும் பார்த்து जो प्रत्यक्ष रूप से अलग करता है, उनकी अलग से प्रत्यक्ष रूप को देखकर அவர்கள் பட்சமாய் சார்ந்து उनके पक्ष में रहकर இன்றைக்கு சிலர் அவருடைய ஊழியக்காரர்களாய் அவருடைய தாசர்களாய் மாறுகிறார்கள். आज के दिन कुछ लोग उनके सेवक या उनके दास बन जाते हैं. அதாவது நீங்கள் புரியும்படி சொல்ல வேண்டுமானால், यदि मान लीजिए मैं आपको समझने के लिए कह रही हूँ, நாம் யாரும் சினிமா பார்ப்பதில்லை, हम कोई पिक्चर नहीं देखते हैं. சினிமாவில் உள்ள ஆக்டர்ஸ் பேரெல்லாம் எனக்கு தெரியாது. सिनेमा के जो अभिनेत्री हैं उनका नाम तो मैं नहीं जानती. ஆனா நீங்க பார்க்கறீங்களா பார்க்கவில்லையா என்பது எனக்கு தெரியாது. आप देखते हो या नहीं देखते हो ये मैं नहीं जानती. ஆனா சிலருடைய பெயர் மீது, அதாவது சில மனிதர்கள் மீது பாசம் வைத்திருப்பார்கள். परंतु कुछ लोगों को कुछ हीरो पर हीरोइन पर ऐसा बहुत लगाव होती है. அவர்களை போல நடிப்பார்கள், उनके समान ये भी करेंगे, அவர்களை போல செயல்படுவார்கள், उनके जैसा ये भी क्रिया करेंगे. அப்போ அவர்கள் எப்படி யாரை சார்ந்திருக்கிறார்களோ, जिसका मन जिस पर लगा है அதற்கேற்றார் போல அவருடைய வாழ்க்கையும் ஜீவியமும் அமைகிறது. उसके अनुसार उनका जीवन बनता है. கர்த்தர் ஆபிரகாமை அழைத்தார், परमेश्वर ने अब्राहम को बुलाया. ஆபிரகாமுக்கு ஆண்டவர் பிரத்யட்சமாய் தரிசனம் கொடுத்தார். अब्राहम को परमेश्वर ने प्रत्यक्ष रूप से बुलावा दिया. ஆபிரகாமோடு கர்த்தர் பேசினார். अब्राहम से परमेश्वर ने बातें किया. ஆபிரகாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு எதிர்த்து பேசவில்லை. अब्राहम परमेश्वर की बातों का उल्टा न कहा, சொன்ன வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படிகிறார். जो कहा उसे वैसे ही मान लिया. அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா. हालेलुया. நமக்கு சொன்ன வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படிக்கிறோமா? क्या हम जो कहते हैं उसे वैसा ही मानते हैं? கர்த்தர் சொல்கிற வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படிக்கிறோமா? क्या परमेश्वर की बातों को वैसा ही मानते हैं? தேவனுடைய பிள்ளைகள் சிலருடைய வாழ்க்கையில இந்த எதிர்த்து பேசுகிற சுபாவம் ஊறி போச்சு ரத்தத்துல. कुछ लोगों के जीवन में
खून में मिल गया है उल्टा जवाब देने की आदत है। அவர்களால் அந்த சுபாவத்தை விட்டு மனம் திரும்பவே முடியாது. उनको उस आदत से मन फिरा ही नहीं सकते हैं। எவ்வளவு சொன்னாலும் कितना भी बताए அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய செவித்திறனும் இருக்காது. उसे मानने का कान भी नहीं होता है। நம்ம பாஸ்டர் சாட்சி சொல்வார்கள், हमारे पास्टर जी गवाही बोलते थे। சாதையா தமிழ்ல தான் பேசுவார், साधु जी तमिल में ही बोलते थे। ஆனா அவர் பேசுகிற தமிழ் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும், மற்றவர்களுக்கு புரியாது. वो जो तमिल बोलते थे वो थोड़ा अलग रहता था, सबको समझ में नहीं आता था। அதனால ஒரு கன்வென்ஷன் கூட்டத்துல इसलिए एक कन्वेंशन मंडली में சாதையா பேசுகிற தமிழை இன்னொருவர் அதே தமிழ்ல எடுத்து பேசுவார். कन्वेंशन में साधु जी जो तमिल में प्रचार करते थे वही प्रचार को और एक व्यक्ति फिर से तमिल में अनुवाद करता था। அப்போ நான் தமிழ்ல பேசுகிறேன், இவ ஹிந்தில பேசுகிறார். अभी देखो तमिल में बात करते हैं तो हिंदी में अनुवाद होती है। அதே போல சாதையா காலத்துல उसी तरह साधु जी के समय में சாது பேசுகிற தமிழை இன்னொருவர் தமிழ்லயே திருத்தி கொடுப்பார். साधु जी जो तमिल में बातें करते थे उसी को दूसरा व्यक्ति तमिल में अच्छी तरह से अनुवाद करता था। அப்படி தமிழ்ல பேசி கொண்டிருக்கும் போது वैसे तमिल में बातें करते समय ஏதோ ஒரு வார்த்தை அவர்கள் தவறாக பேசிவிட்டார்கள். कुछ तो एक बात गलत बता दिया। ஆனபடினால சாதையாவுக்கு கோபம் வந்தது. इसलिए साधु जी को गुस्सा आया। சாதையா ஓங்கி பாசு தலையில அடித்திருக்கிறார். साधु जी ने क्या किया, जोर से उठाकर मार दिया। அதை அவர்கள் சற்றும் எதிர்பார்க்காத இருந்ததனால் पास्टर जी ने बिल्कुल उसे सोचा तक नहीं कि ऐसा होगा। அவர்கள் ஸ்டேஜ்ல இருந்து அப்படியே முகங்குப்புற கீழே விழுந்திருக்கிறார்கள். वो ऐसी स्टेज में खड़े होते हुए ऐसे उल्टा गिर गए। அவ்வளவு ஜனங்கள் கூடி இருக்கிறார்கள். उतने लोग जमा थे। அவர்கள் எழுந்து நின்று वे फिर से खड़े हुए, முகத்துல இருக்க மண்ணெல்லாம் உதறி விட்டு चेहरे में जो मिट्टी लगी थी सब झाड़कर திரும்பவும் ஸ்டேஜ்ல ஏறி நின்று फिर से स्टेज में खड़े रहकर சாதையா சொல்லுகிற தமிழை இன்னும் தமிழ்ல திருத்தி சொல்லுகிறார். साधु जी जो तमिल में बोलते थे उसी को फिर से तमिल में अनुवाद करने लगे। இப்படி எல்லாம் நாங்கள் சாதையாவுக்கு கீழ்ப்படிந்திருந்தபடினாலே ऐसे सब हम साधु जी की बात मानते थे, इसलिए அவருடைய கையின் கீழ் இருந்து நாங்கள் பிரயாசப்பட்டு முன்னேறினபடினாலே उनके हाथों के नीचे हमने प्रयास किया है, इसलिए இன்றைக்கு கர்த்தர் எங்களை உயர்த்தியிருக்கிறார் என்று சொல்லி ஊழியர் மீட்டிங்களை சாட்சி சொல்வார்கள். आज के दिन भी परमेश्वर हमारी ये उन्नति किया है बोलकर गवाही बताते थे। அப்ப இப்படிப்பட்ட சாட்சிகளை கேட்டு வளர்ந்தவர்கள் ऐसे गवाही को सुनकर जो हम बड़े हुए அவர்களுடைய அடிச்சூடுகளை பின்பற்ற பிரயாசப்படுகிறார்கள். उनके ये पावों का चिन्ह पद चिन्हों का पीछा करना चाहते हैं। இயேசு சொன்னார், यीशु ने कहा, நான் உங்களுக்காக அடிச்சூடுகளை வைத்து போகிறேன். मैं तुम्हारे लिए पद चिन्ह छोड़कर जा रहा हूँ। அவருடைய அடிச்சூடுகளை பின்பற்றி வரும்படியாய் அழைக்கப்பட்டிருக்கிறோம். நாம் हम उसकी नमूना का पीछा करने के लिए बुलाए गए हैं। இந்த ஒரு சந்தர்ப்பம் உங்களில் யாராவதுக்கு நடைபெறுமையானால் यदि आपके साथ किसी के साथ ऐसा हो, தேவனுடைய பிள்ளைகள் உங்கள் நிலைமை எப்படி இருக்கும் என்று நீங்கள் யோசித்து பாருங்கள். आपका परिस्थिति कैसा होगा इसे समझ लीजिए। ஆபிரகாம் தரிசனம் பெற்று வெளியேறினார். अब्राहम दर्शन पाकर बाहर निकला। லோத்து ஆபிரகாம் மீது வைத்த நம்பிக்கையினாலே लूत अब्राहम पर रखा हुआ भरोसा के कारण, ஆபிரகாமின் மீது வைத்த அன்பினாலே अब्राहम पर रखा हुआ प्रेम के कारण ஆபிரகாமும் அழைக்கவில்லை, ஆண்டவரும் அழைக்கவில்லை. अब्राहम भी नहीं बुलाया, परमेश्वर ने भी नहीं बुलाया। ஆனால் இந்த லோத்து ஆபிரகாமுக்கு பின்னாடியே வந்தார். लेकिन परमेश्वर इस लूत या अब्राहम के पीछे पीछे आ रहा था। தேவனுடைய பிள்ளைகள் எந்த அளவுக்கு பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கை சரித்திரத்தை நாம் வாசிக்கிறோமோ, जितना अधिक हम संत लोग पवित्र लोगों की चरित्र को पढ़ते हैं, எந்த அளவுக்கு வேதத்தை நாம் வாசிக்கிறோமோ, जितना अधिक हम पवित्र शास्त्र को पढ़ते हैं, அந்த விதத்திலே நம்முடைய வாழ்க்கை மாறுவது நிச்சயம். उतना ही अधिक हमारा जीवन में परिवर्तन होना निश्चय है। மாம்சத்துல இது எதிர்த்து பேசுறது மாம்ச சுபாவம். शारीरिक रीति से जो उल्टा बातें करते हैं वो शारीरिक गुण है। ஆண்டவர் சொல்லுகிறார், परमेश्वर कहता है, பவுல் சொல்லுகிறார், वो कहता है, மாம்சத்தின் கிரியைகளை நீங்கள் ஆவினால் ஜெயித்தால் அழித்தால் பிழைப்பீர்கள். यदि शारीरिक कामों को आत्मिक कामों से नष्ट करोगे तो जिंदा जीवित रहोगे। மாம்சத்தின் கிரியைகளை शारीरिक क्रियाओं को ஆவினால் அழித்தால் நீங்கள் பிழைப்பீர்கள். आत्मिक कामों से नष्ट करोगे तो जीवित रहोगे। நம்ம எப்படி இருக்கிறோம்? हम कैसे हैं? சுயம் தலை தூக்குகிறது. हमारा स्वयं उठता
आता है, பெருமை வருகிறது, घमंड होती है, எதிர்த்து பேசுகிறோம். उल्टा बातें करते हैं, ஆனா ஆவியானவர் உணர்த்துவார். परंतु पवित्र आत्मा जी हमसे बातें करता है। நாம் வாசித்த வசனத்தை கொண்டு உணர்த்துவார். हमने जो वचन पढ़ा उसी वचन के द्वारा हमसे बातें करता है। யாருக்குள்ள உணர்வு இருக்கு, किसके अंदर भावना है, யாருக்குள்ள செவித்திறன் இருக்கு, किसके अंदर सुनने की शक्ति है, யாருக்குள்ள கீழ்ப்படிகிற சுபாவம் இருக்கு, किसके अंदर आज्ञा पालन की आत्मा है। தேவனுடைய பிள்ளைகள் வாழ்க்கையில ஒரு நாளும் முன்னேற முடியாது. ऐसा न हो तो जीवन में कभी आगे नहीं बढ़ पाओगे। அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா. हालेलुया। ஆனபடினால தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தருக்கு கீழ்ப்படியணும். इसलिए परमेश्वर के लोग पहले यहोवा की बात मानिए, கர்த்தருடைய வேதத்துக்கு கீழ்ப்படியணும். यहोवा की व्यवस्था की बात मानिए, நம்மை நடத்துகிற ஊழியர்களுக்கு கீழ்ப்படியணும். हमारे चलाने वाले सेवकों की बात माने। அல்லேலூயா. हालेलुया। நம்ம என்ன சொல்லுகிறோமோ அதை சொல்லணும். हम जो कहते हैं उसी को बोलना है। ஒரு வார்த்தை தவறி பேசுனதுக்கு சாதையா ஸ்டேஜ்ல இருந்து கீழே தள்ளி இருக்கிறாரு. एक शब्द गलत कहने के कारण साधु जी ने स्टेज से नीचे गिरा दिया। ஆனா ஆண்டுடைய பிள்ளைகள் लेकिन परमेश्वर के लोग இப்படிப்பட்ட சாட்சிகள் எல்லாம் கேட்கும்போது ऐसे सब गवाही को सुनते समय எவர்கள் உணர்ந்து மனம் திரும்புகிறார்களோ அவர்கள் जो ஆசீர்வதிக்கப்படுவார்கள். भावनाकृत होकर मन फिराते हैं वो आशीष पाएंगे। நான் ஆரம்ப நாட்கள்ல मैं शुरुआत के दिन में நான் சொல்ற சாட்சியெல்லாம் ஒருத்தரும் காது கொடுத்து கேட்க மாட்டாங்க. मैं जो गवाही बताऊंगी वो कोई नहीं सुनेगा, ஏன்னா அந்த நேரம் காது கொடுத்து கேட்பாங்க, இங்க விட்டுருவாங்க. क्योंकि सुनेंगे छोड़ देंगे। ஆனா ஏன் முன்னாடியே சொல்லுகிற காரியம், परंतु मेरे सामने ही बताते हैं அந்த காலத்துல ஊழியத்துல கஷ்டப்பட்டீங்க அதனால அப்படி இருந்தீங்க. उन दिनों में आप बहुत गरीबी में थे इसलिए ऐसा रहते थे, ஆனா இந்த நாட்கள்ல கர்த்தர் அப்படி கஷ்டத்துல வைக்கல. लेकिन आज के दिन परमेश्वर ने आपको वैसा गरीबी में नहीं रखा है। இன்றைக்கும் அதே போல இருக்கணும்னு இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்ல. आज के दिन भी वैसा ही रहना है बोलकर कोई अवश्य नहीं। தேவனுடைய பிள்ளைகள் கடந்து வந்த பாதைகளை ஒரு நாளும் மறக்க கூடாது. गुजरी हुई दिन को कभी नहीं भूलना, கடந்து வந்த பாதைகளை ஒரு நாளும் மறக்க கூடாது. गुजरी हुई दिन को कभी नहीं भूलना। அதனால इसलिए ஆண்டுடைய பிள்ளைகள் நம்ம எந்த நிலைமையில இருந்தோம் என்பதை நம்ம மறக்க கூடாது. परमेश्वर के लोग हम किस परिस्थिति में थे उसे नहीं भूलना எந்த चाहिए। ஊழியக்காரர் வந்தாலும் कोई भी सेवक आए பிரசங்கத்துக்காக வசனம் சொல்லும்போது संदेश के लिए जब वचन बोलता था முதலாவது எடுத்து வாசிப்பது நான். सबसे पहला मैं ही उठाकर पढ़ती थी। நான் எடுத்து முதல்ல வாசித்த உடனே जैसे मैं पहला लेकर पढ़ती थी என் சத்தம் ரொம்ப கீச்சு குரலா இருக்கும். मेरा आवाज बहुत ही धीमी आवाज होता था। அப்ப வெளியில இருந்து வந்த ஊழியக்காரர் तो एक दिन जब बाहर से एक पास्टर जी आए थे, ஒருவர் சொன்னார், उन्होंने कहा இது யாரு கிணத்துக்குள்ள தவளை சத்தம் போட்டது போல இருக்கு அப்படின்னு. ये कौन है, किसका आवाज है जो ऐसा लग रहा है कि कुएं में पड़ा हुआ भेड़ू के समान है। இது யாரு கிணத்துக்குள்ள சத்தம் போடுற தவளை மாதிரி இருக்கு அப்படின்னு. ये किसकी आवाज है जिसका आवाज कुएं में पड़े हुए भेड़ू के समान लग रहा है। அவர் சொன்னாரு என்று சொல்லி நான் வசனத்தை வாசிக்கிறதை நிறுத்தவில்லை. उन्होंने मेरी आवाज को ऐसा कहा बोलकर मैंने पढ़ना नहीं छोड़ा। எந்த பிரசங்கியார் வந்தாலும் முதல்ல எடுத்து வாசிப்பேன். कोई भी प्रचारक आते थे पहला पहला वचन मैं ही लेकर पढ़ती थी। இன்னொரு நாள் ஒரு ஊழியக்காரர் வந்தார். और एक दिन एक प्रचारक आए, அவர் சொன்னார், उन्होंने कहा இது யாரு கீச்சம் புச்சான்னு சத்தம் போடுது. ये कौन है जो कीच बूझ करके आवाज कर रहा है। நான் வாசிக்க தான் செய்தேன். मैंने पढ़ना छोड़ा नहीं। ஒரு நாள் ஒரு ஊழியக்காரர் வந்தார். और एक दिन और एक सेवक आया, அவர் சொன்னார், उन्होंने कहा சர்ச்சில் அதாவது தேவனுடைய ஆலயத்திலே வேதம் வாசிக்கிறவர்கள் जो यहोवा के भवन में बाइबल पढ़ते हैं அதற்கொண்டு ஒரு அபிஷேகம் வேணும். उसके लिए एक अभिषेक होना जरूरी है। அவர் என்ன கூப்பிட்டு சொன்னார், उन्होंने मुझसे कहा உங்க ஐயா எப்படி சிங்கம் போல கர்ஜிக்கிறார், आपका पास्टर जी कैसे सिंह के समान गरजता है, அதே போல ஒரு அபிஷேகத்தை பெற்று उसी तरह अभिषेक पाकर அவரை போல நீ சத்தமாய் வாசிக்க முடியுமானால் நீ வேதத்தை வாசிக்கணும். यदि उनके समान तुम जोर से पढ़ना जिस दिन सीखोगे उस दिन से पढ़ना शुरू करो। அப்படி சத்தம் போட்டார். ऐसा उन्होंने मुझे चिल्लाया। யார் சத்தம் போட்டாலே किसके भी चिल्लाने पर தேவனுடைய பிள்ளைகள் வேதம் வாசிப்பதை நிறுத்தவே மாட்டேன். मैं बाइबल पढ़ना नहीं छोड़ी। யார் என்னத்தை சொல்லிட்டு कोई போய் भी कुछ भी बोलने दो। பாஸ்டர் கூப்பிட்டாங்க, पास्टर जी ने मुझे बुलाया, நீ என் பேரை கேவலப்படுத்தாத, ए तू मेरा नाम बिगाड़ मत दे, உன்னால என் பேரு கேவலப்படுது, तेरे कारण मेरा नाम बिगड़ रहा है। அதனால इसलिए உனக்கு நல்ல சத்தம் வாங்கி
इसलिए तू अपने लिए अच्छा आवाज ले ले, ஆண்டவரிடத்துல கேட்டு நல்ல சத்தத்தை வாங்கி परमेश्वर से अच्छी आवाज मांग ले, அந்த சத்தத்தோடு நீ வாசிக்கணும். उस आवाज के साथ पढ़ना. அதனால इसलिए இன்னையிலிருந்து आज से வெளியில இருந்து ஊழியக்காரங்க வந்தா நீ வசனம் வாசிக்க கூடாது. बाहर से कोई पास्टर जी आएंगे तो तू बाइबल मत पढ़ना. நான் பிரசங்கம் பண்ணா நீ வாசி. मैं प्रचार करूं तो तू पढ़ ले. வெளியில இருந்து ஊழியக்காரங்க வந்தா நீ வசனம் வாசிக்க கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. बाहर से यदि कोई पास्टर जी आएंगे तो उनके लिए तू वचन उठाकर पढ़ना नहीं. இப்படிப்பட்ட வார்த்தைகள் எல்லாம் உங்களுக்கு சொல்லும் போது நீங்க எப்படி இருப்பீங்க? ऐसा सब बातें यदि आपको मैं बताऊं तो आप कैसा रहोगे? தேவனுடைய பிள்ளைகள் இப்படிப்பட்ட வார்த்தைகள் எல்லாம் கேட்கும் போது அது எங்களுக்கு சந்தோஷமா இருந்தது. ऐसा सब बातें जब हम सुन रहे थे तो हमारे लिए बहुत बड़ा आनंदित था. அதனால தான் தாவீது சொன்னார் பரிசுத்தவான்கள் என் தலையை கொட்டட்டு. इसलिए दाऊद ने कहा कि संत लोग मेरे सिर को कूटने दो. அது என் தலைக்கு எண்ணெய் போல இருக்கு. मानो वो मेरे सिर के लिए तेल होगा. அதை என் தலை அல்லல் தட்டுவதில்லை. उसे मेरा सिर कभी नहीं टुकराएगा. தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தருடைய வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படியணும். परमेश्वर की बातों को वैसा ही मानना है. அப்படியே கீழ்ப்படிந்தா यदि वैसा ही पालन करोगे, ஆண்டவர் நம்முடைய கீழ்ப்படிதலை பார்த்து परमेश्वर हमारी आज्ञाकारी को देखकर கர்த்தர் படிப்படியாய் நம்மை உயர்த்துவாரே அல்லாமல் परमेश्वर हमें धीरे 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 उठाएगा. அவருடைய பிள்ளைகளை கர்த்தர் ஒரு நாள் வெட்கப்பட விட மாட்டார். बल्कि वो अपने लोगों को कभी लज्जित होने न देगा. அல்லேலூயா. हालेलुया. ஆண்டவர் யோசுவாவை பார்த்து யோசுவாவை பார்த்து சொல்லுகிறார். परमेश्वर ने यहोशू से कहा, கர்த்தர் யோசுவாவை பார்த்து சொல்லுகிறார். यहोवा ने यहोशू से कहा, நீ பலம் கொண்டு திடமனதாயிரு. तू हियाव बांध कर ट्रूड हो जा. நீ பலம் கொண்டு திடமனதாய் இருந்தால் यदि तुम हियाव बांध कर ट्रूड हो जाओगे, நான் உன்னோடு கூட இருப்பேன். मैं तेरे संग रहूंगा. நீ உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் जब तक तू जीवित है ஒருவனும் உனக்கு எதிர்த்து நிற்க மாட்டான். कोई तेरे सामने ठहर न सकेगा. நான் உன் பிதா நீ நடத்தி வருகிற ஜனங்களுடைய பிதாக்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின தேசத்தை तू जो इन लोगों को अगुवाई कर रहा है, उन लोगों की पूर्वजों से जो शपथ खाई थी, உன்னை கொண்டே ஜனங்களுக்கு பங்கிட்டு கொடுப்பேன். उसे मैं तेरे द्वारा ही तू ही उनका अधिकारी बनेगा. எவ்வளவு ஒரு பெரிய உன்னதமான பதவி. कितनी बड़ी उन्नति पदवी. தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தரை ஆசீர்வதிக்க வேண்டும். परमेश्वर हमें आशीष करना है. கர்த்தரை உயர்த்தினால் यदि परमेश्वर हमारी उन्नति करे, அவருடைய பிள்ளைகள் நம்மை தாழ்த்த எந்த மனுஷனாலும் முடியாது. परमेश्वर अपने आप कोई भी व्यक्ति हमें नहीं गिरा सकेगा. கர்த்தர் மோசேயை தான் அழைத்தார். परमेश्वर ने मूसा को ही बुलाया था. ஆனா ஒரு சிறு தவறு நிமித்தமாய் மோசே கானானுக்குள் பிரவேசிக்க முடியவில்லை. एक छोटी सी गलती के कारण वह कनान देश में प्रवेश नहीं कर पाया. ஆனபடினால மோசே கானானுக்குள் போகவில்லை என்பதனால் அவர் பரலோகத்துக்கு போகவில்லை நினைக்க கூடாது. मूसा कनान के अंदर प्रवेश नहीं किया, इसका मतलब ये नहीं कि वो स्वर्ग में प्रवेश नहीं किया. மறுரூப மலையிலே இயேசுவோடு அவர் வந்தார். रूपांतर के पहाड़ में मूसा भी उतर आया था. ஆனபடினால மோசே கர்த்தருடைய தாசன். इसलिए मूसा यहोवा का दास है. மோசே கர்த்தருடைய ஊழியக்காரன். मूसा यहोवा का सेवक है. மோசே கர்த்தருடைய ஊழியக்காரனா இருந்தபடியினால் मूसा यहोवा का सेवक होने के कारण அவருடைய வாழ்க்கையில் ஒரு சிறு தவறு வந்தபோது उसके जीवन में जब छोटी सी गलती हुई, கர்த்தர் அவனை கானான் தேசத்தை பார்க்க வைத்தார், அதுக்குள்ள பிரவேசிக்க வைக்கவில்லை. परमेश्वर ने उसे केवल कनान देश को देखने के लिए रखा, बल्कि प्रवेश करने नहीं दिया. ஆனால் இன்றைக்கு தேவன் நம்மேல் வைத்திருக்கிற அன்பு மகா பெரியது. आज के दिन परमेश्वर हम पर जो अपनी करुणा रखा है वह अपार बड़ा है. எவ்வளவு தவறுதல்கள் வந்தாலும் कितनी भी गलतियां आए, எவ்வளவு மீறுதல்கள் வந்தாலும் कितनी अपराध करे, எவ்வளவு அக்கிரமங்கள் நமக்குள்ள இருந்தாலும் कितने ही अनर्थ काम करे, தேவன் நம்மை அழிக்காமல் வைத்திருக்கிறார் என்று சொன்னார். यदि अब तक परमेश्वर हमें नहीं मिटाया है, ஆண்டவர் நம்மேல் வைத்த அன்பு, ये परमेश्वर हम पर रखा हुआ प्रेम है. மோசே கர்த்தருடைய ஊழியக்காரன், मूसा परमेश्वर का सेवक, மோசேயின் ஊழியக்காரன் யோசுவாவை मूसा का सेवक यहोशू को கர்த்தர் பலப்படுத்தினார். परमेश्वर ने बलवंत किया. கர்த்தர் தைரியப்படுத்தினார். परमेश्वर ने उसे हियाव बंधाया. எகிப்திலிருந்து புறப்பட்டு வந்த ஜனங்கள்
ஜனங்கள் मिस्र देश से निकल आए हुए लोग முறுமுறுத்து அந்த வனாந்தரத்திலே மரித்து போனார்கள். कुड़कुड़ाते कुड़कुड़ाते उसी जंगल में मर मिट गए. இப்பொழுது அவர்களுடைய பிள்ளைகள் அதில் வருகிறார்கள். अब उनके बच्चे उनका पीछा कर रहे हैं. அதனால தான் கர்த்தர் சொல்லுகிறார், इसलिए यहोवा ने कहा நீ வழிநடத்தி வருகிற இந்த ஜனங்களுடைய பிதாக்களுக்கு तू जो अगुवाई कर रहा है इन लोगों की पूर्वजों को நான் வாக்குத்தத்தம் பண்ணின தேசத்தை जो देश मैंने देने का शपथ खाया है நீ இந்த ஜனங்களுக்கு பங்கிட்டு கொடுப்பாய். उसे बांटने का अधिकार मैं तुझे दूंगा. தேவனுடைய பிள்ளைகள் பங்கிட்டு கொடுப்பது என்பது மிகவும் கடினமான ஒரு காரியம். सबको बांटकर देने का काम बहुत कठिन है. சமையல் பண்ணுவது ஈஸி, पकाना आसान है. சமையல் பண்ணுவது ஒரு கலை. पकाना एक कला है. அந்த கலை நமக்கு வளர வேண்டும் என்ற விருப்பம் இருக்குமே ஆனால் यदि हमारी मन में चाहत हो कि ये कला में बढ़ोती हो அது அவர்களுக்கு கஷ்டமாய் தெரியாது. उनके लिए तकलीफ ना लगेगा. ஆனால் கஷ்டமாய் தெரியாமல் परंतु कष्ट न लगते हुए சந்தோஷமாய் அந்த காரியத்தை செய்து வைத்தாலே आनंदित होकर जब उसे करेंगे பரிமாறுவது என்பது மிகவும் கடினமான ஒரு காரியம். बांटना बहुत ही कठिन है. அதனால தான் அப்போஸ்தலர் நாட்கள்ல इसलिए प्रेरितों के दिन में முதல் सபைக்குள்ள வந்த பிரச்சனை पहले जो कलीसिया में आई हुई समस्या சாப்பாடு பரிமாறுற விஷயத்திலே சண்டை வந்தது. भोजन बांटने के कामों में समस्या हुई थी. அல்லேலூயா हालेलुया அல்லேலூயா. हालेलुया. சபைக்குள்ள சண்டை எங்க தொடங்கிச்சு? कलीसिया में सबसे पहले झगड़ा कहाँ शुरू हुआ था? சாப்பாடு பரிமாறுகிற விஷயத்திலே சண்டை வந்தது. भोजन को बांटने के विषय में. அவங்களுக்கு கொடுக்கல, इनको नहीं दिया. எங்க விதவைகள் போஷிக்கப்படவில்லை, हमारी विधवाओं को भोजन नहीं मिला. அவங்களுக்கு கொடுக்கிறார்கள், எங்களுக்கு கிடைக்கவில்லை. उनको दे रहे हैं, हमको नहीं दिया. இந்த ஒரு பிரச்சனை, ஒரு வாக்குவாதம், ये एक समस्या, ये एक झगड़ा முதல் சபைக்குள்ள வந்த பிரச்சனை. सबसे पहले कलीसिया में हुई थी. அந்த பிரச்சனையை தீர்ப்பதற்காகத்தான் उस कलीसिया की लड़ाई को दूर करने के लिए ஆகாரத்தை பகிர்ந்து கொடுக்கும்படியாய் भोजन को बांट कर देने के लिए கர்த்தர் ஸ்தேவானை அபிஷேகம் பண்ணினார். परमेश्वर ने स्तिफनास को अभिषेक किया. தேவனுடைய பிள்ளைகள் கானானுக்குள்ளே வழிநடத்தி கொண்டு போகும்படியாய், कनान की ओर ले जाने के लिए, கானான் தேசத்தை ஜனங்களுக்கு பங்கிட்டு கொடுக்கும்படியாய் कनान देश को लोगों को बांट कर देने के लिए கர்த்தர் இந்த யோசுவாவை அனுப்புகிறார். परमेश्वर यहोशू को भेजता है. கர்த்தர் பங்கிட்டு கொடுப்பது மிகவும் கடினம். बांट कर देना बहुत कठिन काम है. ஆனால் கர்த்தர் யோசுவாவோடு பேசி परंतु परमेश्वर यहोवा यहोशू से बातें करके இந்த பகுதியை இந்த கோத்திரத்துக்கு நீ கொடு, ये भाग तू ये गोत्र को दे. கர்த்தருடைய ஆலோசனைப்படியே யோசுவா பங்கிட்டு கொடுத்தார். परमेश्वर की योजना अनुसार सब कुछ यहोशू ने दिया. ஆண்டவருடைய பிள்ளைகள் கர்த்தரை பலப்படுத்துகிறவர், परमेश्वर में बलवंत करता है. கர்த்தரை பலப்படுத்துகிறவர். परमेश्वर में बलवंत करता है. எதற்காக கர்த்தரை பலப்படுத்துகிறவர்? किस लिए परमेश्वर में बलवंत करता है? ஆண்டவருடைய பிள்ளைகள் வேதத்தில் अनेक ரகசியங்கள் அடங்கி இருக்கிறது. पवित्र शास्त्र में कई गुप्त बातें छुपी हुई हैं. ஆசீர்வாதத்தின் காரணம் என்ன? आशीर्वाद का कारण क्या है? ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வழி என்ன? आशीर्वाद को पाने का मार्ग क्या है? ஆசீர்வாதத்தின் முக்கியத்துவம் என்ன? आशीर्वाद का मुख्यत्व क्या है? ஆசீர்வாதம் என்று சொன்னால் ஆசீர்வாதம் மட்டுமல்ல, आशीर्वाद कहने पर केवल आशीर्वाद नहीं, முதலாவது தேவனுடைய பிள்ளைகள் அறிந்து கொள்ள வேண்டும். सबसे पहले परमेश्वर के लोग मानना है ஆசீர்வாதத்தின் ரகசியம் என்ன? आशीष का मुख्य गुप्त बात क्या है? ஆசீர்வாதத்துக்கான காரணம் என்ன? आशीष का कारण क्या है? அதை அறிந்து நாம் செயல்பட வேண்டும். इसे जानकर हमें क्रिया करना है. கர்த்தரை ஆசீர்வதித்து உயர்த்தும் போது जब परमेश्वर हमें आशीर्वाद करके उन्नति करता है, அந்த ஆசீர்வாதத்தின் நோக்கம் என்ன? उस आशीर्वाद का मकसद क्या है? அந்த நோக்கம் என்ன என்பதை அறிந்து செயல்பட வேண்டும். उस मकसद को जानकर क्रिया करना है. இப்படியே வேதத்தை ஆராய்ந்து ऐसे ही पवित्र शास्त्र को ध्यान करके வசனத்தின்படி நாம் ஜீவிக்கும் போது जब वचन के अनुसार हम जीवन बिताएंगे, கர்த்தருடைய வாழ்க்கையிலே விருத்தி மேல் விருத்தி கட்டளையிடுவார். तब परमेश्वर हमारे जीवन में बढ़ोतरी पर बढ़ोतरी देगा. அல்லேலூயா हालेलुया அல்லேலூயா. हालेलुया. ஆண்டவருடைய பிள்ளைகளும் 2 நாளாகமத்திலே சில ஒரு வசனத்தை நாம் வாசிக்கிறோம். दूसरे इतिहास में हम एक वचन पढ़ते हैं. 2 நாளாகமத்தின் புத்தகம் दूसरे इतिहास की पुस्तक அவருடைய 19வது அதிகாரம் उसके 19वां अध्याय 11வது வசனத்தை வாசிங்கள். उसके 11 वचन पढ़िए. ஆசாரியனாகிய அமரியா கர்த்தருக்கடுத்து எல்லா நியாயத்திலும் இஸ்மவேலின் குமாரனாகிய செபதியா என்னும்
और देखो यहोवा के विषय के सब मुकदमों में तो अरमिया महायाजक और राजा के विषय के सब मुकदमों में यहूदा के घराने का प्रधान इश्माएल का पुत्र जब्दया तुम्हारे ऊपर अधिकारी हैं और लेवी तुम्हारे सामने सरदारों का काम करेंगे, इसलिए हियाव बांधकर काम करो और भले मनुष्य के साथ यहोवा रहेगा। யோசபாத் சொல்லுகிறார், यहाँ पर यहोशोपात कहता है, யோசபாத் சொன்ன ஒரு வார்த்தையாக்கு நாம் வாசிக்கிறோம். हमने यहाँ पर यहोशोपात का कहा हुआ बातों को पढ़ रहे हैं। 11வது வசனத்துல 11 वचन में வாசிக்கிறோம், उसमें पढ़ते हैं, இதோ ஆசாரியனாகிய அமரியா अमरिया जो महायाजक கர்த்தருக்கடுத்த எல்லா நியாயத்திலும் यहोवा के विषय के सब मुकदमों में யூதா வம்சத்தின் தலைவன் ராஜாவுக்கு அடுத்த காரியத்திலையும் यहूदा के घराने का प्रधान राजा के विषय के सब मुकदमों में நியாயாதிபதியா இருக்கிறார்கள், न्यायाधीश हैं உங்கள் கைக்குள் உத்தியோகஸ்தர்களா இருக்கிறார்கள். और तुम्हारे वे सब तुम्हारे ऊपर अधिकारी हैं, நீங்கள் திடமனதா இருந்து காரியங்களை நடத்துங்கள். इसलिए हियाव बांधकर काम करो। உத்தமனுக்கு கர்த்தர் துணை நிற்கிறார் என்று சொல்லுகிறார். और भले मनुष्य के साथ यहोवा रहेगा। அப்ப சொல்லுகிறார், वो कहता है நியாயாதிபதி अमरिया கர்த்தருக்கு அடுத்த காரியங்கள்ல நியாயாதிபதி, यहोवा के विषय के सब मुकदमों में செபதியா என்பவன் और जबदिया जो है ராஜாவுக்கு அடுத்த காரியங்களில் எல்லாம் நியாயாதிபதி, राजा के विषय के सब मुकदमों में प्रधान। அந்த வசனங்களை இந்த அதிகாரத்தை நீங்கள் வாசிப்பீர்களேயானால் इस वचन को यदि आप ध्यान से पढ़ोगे, ஆண்டவருடைய பிள்ளைகள் அமரியா கர்த்தருக்கு அடுத்த காரியங்கள்ல நியாயாதிபதி, अमरिया यहोवा के विषय की बातों में मुकदमा, செமாயா செபதியா जबदिया ராஜாவின் அடுத்த காரியத்துக்கு நியாயாதிபதி, राजा के विषय के सब मुकदमों में प्रधान है। நீங்கள் இந்த அதிகாரங்களை வாசிக்கும் போது आप इस अध्याय को पढ़ते समय நியாயாதிபதி என்று சொல்லும் போது न्यायाधीश कहते समय நியாயம் விசாரிக்கிறதிலே கர்த்தர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார், न्याय चुकाने में हमारा परमेश्वर सच्चा है, நியாயம் விசாரிக்கிறதிலே கர்த்தர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார், न्याय चुकाने में हमारा परमेश्वर सच्चा है, ஆகாரம் பரிமாறுவதிலே தேவ பிள்ளைகள் உண்மை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும், भोजन बांटने में परमेश्वर के लोग सच्चा होना है, நம்முடைய உண்மையை உத்தமத்தையும் கர்த்தர் பார்க்கிறார், हमारी सच्चाई और खराई को परमेश्वर देखता है। உண்மை இல்லாவிட்டால் यदि सच्चाई न हो, உத்தமம் இல்லாவிட்டால் यदि खराई न हो, கர்த்தர் நமக்கு தந்த பொறுப்பு பதவி எதுவாய் இருந்தாலும் परमेश्वर ने जो भी काम हमारे हाथ में दिया है தேவன் அதை விட்டு விலக்கி விடுவார், उनमें से परमेश्वर हमें दूर कर देगा। கர்த்தரால் தந்த காரியமாய் இருந்தாலும் भले परमेश्वर के द्वारा भी दिया गया हो, ஆண்டவர் தந்தவருக்கு எடுக்க அதிகாரம் உண்டு, जो परमेश्वर ने दिया है उसे लेने का भी अधिकार है। ஆனபடியால் தேவனுடைய பிள்ளைகள் எந்த காரியத்திலே உண்மையா இருக்கணும், इसलिए परमेश्वर के लोग सब बातों में सच्चा रहे। வேதத்தில் வாசிக்கிறோம், पवित्र शास्त्र में हम पढ़ते हैं, அமரியார் கர்த்தருக்கு அடுத்த காரியங்கள்ல நியாயாதிபதியா இருந்தார், अमरिया यहोवा के विषय के सब मुकदमों में प्रधान था, செபதியா ராஜாவுக்கு அடுத்த காரியங்கள்ல நியாயாதிபதியா இருந்தார், और जबदिया राजा के विषय के सब मुकदमों में प्रधान था, ஆவியானவர் இவர்களுக்கு நடுவிலே நியாயாதிபதியா இருக்கிறார், और पवित्र आत्मा जी इनके बीच में एक न्यायाधीश है। ஆனபடினால நியாயம் விசாரிக்கிற காரியத்திலே நீங்கள் உண்மை உள்ளவர்களாய் இருங்கள், इसलिए न्याय करने के विषय में आप सच्चा रहो। நியாய விசாரிப்பு என்று வரும்போது जहाँ पर न्याय करना होता है நீங்கள் முகதாட்சணியம் பார்க்க கூடாது, वहाँ पर आप किसी का पक्ष न लेना। நீங்கள் அந்த அதிகாரத்தை வாசிக்கும் போது வசனத்தை என்ன வாசிக்க முடியும், उस अध्याय में यदि आप लगातार पढ़ोगे तो आपको मालूम होगा, நியாய விசாரிக்கிறதிலே நீங்கள் முகதாட்சணியம் பார்க்க கூடாது, न्याय करने में आप किसी का पक्ष न ले, நியாய விசாரிப்பதிலே நீங்கள் பட்சபாதம் பண்ண கூடாது, न्याय करने में आप किसी का पक्षपात न करें। ஆவியானவர் உங்கள் நடுவிலே இருக்கிறார் என்று அறிந்து पवित्र आत्मा जी आपके बीच में है इसे जानकर எல்லா பயத்தோடு सारे भय के साथ நீங்கள் நியாயத்தை உண்மையாய் செய்ய வேண்டும்,
வேண்டும். तुम न्याय की काम को सच्चाई से करे. இப்படி நீங்கள் உண்மையாயிருப்பீர்களே ஆனால் ऐसे जब आप सच्चा रहोगे கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். परमेश्वर आपको आशीष करेगा. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். परमेश्वर आपको आशीष करेगा. அவர் சொல்லுகிறார், वो कहता है உங்களிடத்தில் நியாயம் விசாரிக்கும்படியாய் यदि आपसे कोई न्याय करने आए, யாரெல்லாம் வருவார்கள் என்று வேதத்தில் அதில் எழுதப்பட்டிருக்கிறது. कौन कौन आएगा इसके बारे में लिखा गया है. இப்படி எல்லாரும் உங்களிடத்தில் நியாயம் விசாரிக்க வருவார்கள். आपके पास ऐसे सब न्याय करने के लिए आएंगे. அப்படி நியாயம் விசாரிக்க வரும்போது वैसा जब न्याय करने के लिए आएंगे நீங்கள் ஆவியானுடைய துணையோடு तब आप पवित्र आत्मा जी की सहायता के साथ உண்மையாய் நியாயம் விசாரியுங்கள். सच्चाई से न्याय कीजिए. ஆண்டவர் பட்சபாதம் உள்ளவர் அல்ல. हमारा परमेश्वर पक्षपात नहीं करता. அவர் லஞ்சம் வாங்குகிறவர் அல்ல. हमारा परमेश्वर घूस नहीं लेता है. தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தர் உண்மையாய் நியாயாதிபதி. हमारा परमेश्वर सच्चा न्यायाधीश है. இதை நன்றாக அறிந்திருந்த யோசபாத் इसे अच्छी तरह से जानकर जाना हुआ यहोशापात ஜனங்களை பார்த்து சொல்லுகிறார், लोगों से कहता है நீங்கள் நியாயம் விசாரிப்பதிலே உண்மையாயிருங்கள். तुम न्याय करने में सच्चा रहो. நீங்கள் நியாயம் விசாரிப்பதிலே உண்மையாயிருங்கள். तुम न्याय करने में सच्चा रहो. நீங்கள் திடமனதாயிருந்து காரியங்களை நடத்துங்கள். तुम हियाव बांधकर ट्रूड होकर काम करो. கர்த்தர் உத்தமனுக்கு துணை நிற்கிறார். क्योंकि भले मनुष्य के साथ यहोवा रहता है. கர்த்தர் உத்தமனுக்கு துணை நிற்கிறார். यहोवा भले मनुष्य के साथ रहता है. அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா, हालेलुया. தேவனுடைய பிள்ளைகள் நம்முடைய வாழ்க்கையில உத்தமம் இருக்க வேண்டும். परमेश्वर के लोग हमारे जीवन में एक भला होना है. ஆபிரகாம் கர்த்தருக்கு முன்பாக உத்தமனாய் நடந்தார். अब्राहम परमेश्वर के सामने सच्चा रहा. கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். परमेश्वर ने उसे आशीष किया. அவன் சந்ததி வானத்து நட்சத்திரங்களைப் போல பெருக பண்ணினார். उसके वंश को तारों के समान बढ़ाया. அவன் வெள்ளியும் பொன்னும் உள்ள சீமானாய் உயர்த்தப்பட்டார். और सोना चांदी सा अधिक धनी बना. ஆசீர்வாதத்தின் ரகசியம் உத்தமம். आशीष का कारण है भला. ஆசீர்வாதத்தின் ரகசியம் உண்மை. आशीष का कारण सच्चाई. தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். परमेश्वर आपको आशीष करेगा. உங்களுக்குள்ளே உண்மை உண்டாயிருக்க வேண்டும். आपके अंदर सच्चाई होनी है. உத்தமம் இருக்க வேண்டும். खराई होनी है. யோபுவை குறித்து நாம் வாசிக்கிறோம். अय्यूब के बारे में हम पढ़ते हैं. யோபு ஒரு உத்தமன். अय्यूब एक खरा व्यक्ति. யோபு ஒரு உத்தமன். अय्यूब एक खरा व्यक्ति. அவன் உத்தமனாய் இருந்தபடினாலே वो एक खरा व्यक्ति होने के कारण வாழ்க்கையில் எல்லாவற்றையும் இழந்தாலே भले अपने जीवन में सब कुछ खो दिया, கர்த்தர் அவனை இரட்டத்தனையாய் ஆசீர்வதித்தார். परमेश्वर ने उसे दुगना आशीर्वाद दिया. ஆண்டவருடைய ஆசீர்வாதம் வாழ்க்கையில இரட்டத்தனையாய் பெருகினது. परमेश्वर उसके जीवन में आशीर्वाद दुगना रीति से बढ़ गया. காரணம் யோபு கர்த்தருக்கு முன்பாக உத்தமனாய் இருந்தார். इसका कारण यही है कि हमारा परमेश्वर के सामने अय्यूब एक खरा व्यक्ति था. இப்படி தேவ பிள்ளைகள் உத்தமமாய் இருக்கும்போது जब हम खराई से चलेंगे கர்த்தர் நமக்கு துணை நிற்பார். तब परमेश्वर हमारे साथ रहेगा. இது யோசபாத் ஜனங்களை பார்த்து சொல்லுகிற ஒரு வார்த்தை. ये यहोशापात अपने लोगों से कहता है பலம் கொண்டு திடமனதாய் இருந்து காரியங்களை நடப்பியுங்கள். हियाव बांधकर ट्रूड हो जाओ और काम करो. கர்த்தர் நம்மை பலப்படுத்துவது எதற்காக? परमेश्वर में बलवंत क्यों करता है? கர்த்தர் நம்மை திடப்படுத்துவது எதற்காக? परमेश्वर हमारे हियाव क्यों बंधाता है? தேவனுடைய பிள்ளைகள் திடமனதாய் இருந்து காரியத்தை நடப்பிக்கும்படியாக. हियाव बांधते हुए काम करने के लिए. அப்ப காரியத்தை நடப்பிக்கும்படியாக கர்த்தர் நம்மை பலப்படுத்துகிறார். काम करने के लिए परमेश्वर हमें ट्रूड करता है. யோசபாத் ஜனங்களை பார்த்து சொல்லிவிட்டார். यहोशापात ने लोगों से कह दिया, ஆனால் அங்கு யுத்தம் வருகிறது. फिर भी वहां पर युद्ध आता है. அங்கே யுத்தம் வந்தபோது वहां पर युद्ध आने पर இந்த யோசபாத் ये यहोशापात கர்த்தருடைய சமூகத்திலே முகம் குப்புற விழுகிறார். यहोवा के सामने मुंह के बल गिरता है. முகம் குப்புற விழுகிறார். मुंह के बल गिरता है. தேவனுடைய பிள்ளைகள் அவர்கள் கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினபடியினால் वे लोग परमेश्वर को खराई से पीछा करने के कारण இந்த யுத்தத்தை பண்ணுகிறவர் கர்த்தராய் இருந்தார். उस युद्ध को करने वाला यहोवा बना. கர்த்தர் யோசுவாவை பார்த்து சொன்னார், परमेश्वर ने यहोशापात से कहा, நீ பலம் கொண்டு திடமனதாயிரு. तू हियाव बांधकर ट्रूड हो जा. மோசையோடு இருந்தது போல நான் உன்னோடு கூட இருப்பேன். जैसे मैं मूसा के संग रहा वैसे तेरे भी संग रहूंगा. நீ உயிரோடு இருக்கிற சகல நாட்களில் உனக்கு எதிர்த்து நிற்பவன் ஒருவனும் இல்லை. जीवन भर तेरे सामने कोई ठहर न सकेगा. நான் உன்னை விட்டு விலகவும் மாட்டேன், உன்னை கைவிடவும் மாட்டேன். ना तो मैं तुझे छोड़ूंगा ना तुझे त्यागूंगा. நீ நடத்தி வருகிற இந்த ஜனங்களின் பிதாக்களுக்கு நான் வாக்குத்தத்தம் பண்ணின தேசத்தை நீ ஜனங்களுக்கு பங்கிட்டு
கொடுப்பாய். तू जिसकी अगुवाई कर रहा है उनके पूर्वजों से मैंने जो शपथ खाई है उसका अधिकारी तू बनेगा. இப்பொழுது யோசபாத்துக்கு விரோதமாய் யுத்தம் வருகிறது. अब यहोशापात के विरोध युद्ध आ रहा है. யோசபாத் பார்க்கிறார், यहोशापात देखता है அவரிடத்துல பலன் இல்லை, उसमें उसके अंदर कोई ताकत नहीं, அவரிடத்துல யுத்த ஆயுதங்கள் இல்லை, उसके पास कोई हथियार नहीं, சத்துருக்களை மேற்கொள்ளக்கூடிய சக்தி இல்லை, शत्रुओं पर प्रबल होने का कोई शक्ति नहीं. ஆனால் இந்த யோசபாத் சொன்ன ஒரு காரியம், फिर भी यहोशापात ने कहा நீங்கள் எல்லாரும் கேளுங்கள், आप सब सुनो, தேவனாய கர்த்தரை நம்புங்கள், परमेश्वर यहोवा पर भरोसा करो, கர்த்தருடைய தீர்க்கதரிசிகளை நம்புங்கள், परमेश्वर के भविष्यद्वक्ताओं पर प्रतीति करो, அப்பொழுது நீங்கள் பிழைப்பீர்கள், तब तुम बचोगे. சத்துருக்களின் கையினால் நீங்கள் மடிந்து போகாதிருக்க வேண்டுமானால் यदि शत्रुओं के हाथों से तुम नहीं मरना है तो கர்த்தரை நம்ப வேண்டும், यहोवा पर भरोसा रखो, கர்த்தருடைய தீர்க்கதரிசிகளை நம்ப வேண்டும், यहोवा के भविष्यद्वक्ताओं पर प्रतीति रखो. கர்த்தரையும் கர்த்தருடைய தீர்க்கதரிசிகளை நாம் நம்பும்போது जब हम यहोवा और यहोवा के भविष्यद्वक्ताओं पर भरोसा रखेंगे எதிரிகளால் நாம் அழிந்து போகாதபடிக்கு கர்த்தர் நம்மை பாதுகாப்பார், शत्रुओं के हाथों से नष्ट न होने से परमेश्वर हमें बचाएगा. கர்த்தரை நோக்கி பாட சொல்லுகிறார், परमेश्वर को देखकर गीत गाने को कहता है. நீங்கள் பாடி கர்த்தரை துதியுங்கள், तुम गीत गाकर यहोवा का धन्यवाद करो. அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின போது जब वे गीत गाकर यहोवा के धन्यवाद करने लगे இந்த யோசபாத்துக்கு விரோதமாய் கூடியிருந்த அம்மோன் புத்திரர்கள், इस यहोशापात के विरुद्ध जो अम्मोन पुत्र उठे थे, மோவாபியர்கள், मोवाबियों, சேயீர் மலை தேசத்தார்கள், जो सेईर पहाड़ के देश के लोग, எல்லாருக்குள்ளும் सबके अंदर கர்த்தர் விரோதத்தை உண்டு பண்ணினார். परमेश्वर ने विरोध उत्पन्न कर दिया. இப்போ யோசபாத் ஒத்தகி இருக்கிறார், अब यहोशापात अकेला खड़ा है. யோசபாத் யூதாவுக்கு ராஜாவா இருக்கிறார். यहोशापात यहूदा का राजा है. இந்த யோசபாத் யூத ராஜாவுக்கு விரோதமாய் इस यहोशापात जो यहूदा का राजा है इसके विरोध அம்மோன் ராஜாவு, अम्मोन देश का राजा, மோவாபின் ராஜாவு, मोवाबियों का राजा, சேயீர் மலை தேசத்தாரு सैर पहाड़ के देश के राजा யுத்தத்துக்கு எதிர்கொண்டு வருகிறார்கள். युद्ध के लिए उठकर आ रहे हैं. ஆனால் இப்படி யுத்தத்துக்கு எதிர்கொண்டு வரும்போது ऐसे जब युद्ध करने के लिए आ रहे थे யோசுவாவிடத்தில் ஒன்றும் இல்லை, यहोशू के पास कुछ भी नहीं था. ஆனால் யோசுவா கர்த்தருடைய சமூகத்திலே முகங்குப்புற விழுகிறார். लेकिन वो परमेश्वर के सामने मुंह के बल गिरता है. தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தருடைய சமூகத்தில் நீங்கள் முகங்குப்புற விழ கற்றுக்கொள்வீர்களே ஆனால் यदि आप परमेश्वर के सामने मुंह के बल गिरना सीख लोगे நீங்கள் உயிரோடு இருக்கிற சகல நாளும் சத்ரு உங்களை மேற்கொள்ள முடியாது. जीवन भर कोई शत्रु आप पर प्रबल न हो पाएगा. எந்த சத்ரு உங்களுக்கு விரோதமாய் வந்தாலே कोई भी शत्रु आपके विरोध उठे தேவனுடைய பிள்ளைகள் ஒரு வழியாய் வருகிற சத்ருவை கர்த்தர் 7 வழியாய் விரட்டி அடிப்பார். एक मार्ग से आने वाला शत्रु को परमेश्वर 7 मार्गों से तितर बितर कर देगा. யோசபாத் ஜனங்களை பார்த்து சொன்னார், यहोशापात ने लोगों से कहा நீங்கள் பாடி துதியுங்கள், तुम गीत गाकर धन्यवाद करो, நீங்கள் பாடி துதியுங்கள். तुम गीत गाकर धन्यवाद करो. அந்த சூழ்நிலையை பாருங்க, उस परिस्थिति को देखिए. விரோதிகள் சுற்றிலும் அவர்களை சூழ்ந்து இருக்கிறார்கள், विरोधी लोग चारों तरफ उनको घेरे हुए हैं. இவர்களால் ஒன்று செய்ய முடியாது. ये कुछ भी नहीं कर सक रहे थे. யோசபாத் முகங்குப்புற விழுந்து கிடக்கிறார், यहोशापात मुंह के बल गिरा पड़ा है. ஜனங்களை பாடி துதிக்க சொல்லுகிறார், लोगों को देखकर गीत गाकर धन्यवाद करने को कहता है. ஜனங்கள் கர்த்தரை பாடி துதித்தார்கள், लोग परमेश्वर का गीत गाकर धन्यवाद करने लगे. யுத்தம் கர்த்தருடையது, युद्ध यहोवा का है, யுத்தம் கர்த்தருடையது. युद्ध यहोवा का है. ஆண்டவர் பார்த்தார், परमेश्वर ने देखा இந்த அம்மோன் புத்திரருக்கு, ये अम्मोन पुत्रों को, மோவாபியருக்கு, मोवाबियों को, சேயீர் மலை தேசத்தாருக்கு, सैर पहाड़ के देश के लोगों को, 3 பேருக்குள்ளேயும் கர்த்தர் ஒரு கலகத்தை உண்டாக்கினார். इन 3 लोगों के अंदर ही विरोध उठ गया. அவர்கள் ஒருவருக்கு ஒருவர் விரோதமாய் எழும்பி वे एक दूसरे के शत्रु बनकर ஒருவரை ஒருவர் வெட்டி மாண்டார்கள். एक दूसरे को मार काटने लगे. சத்துருக்களுக்குள்ளேயே கர்த்தர் ஒரு கலகத்தை உண்டு பண்ணி शत्रुओं के अंदर ही लड़ाई उत्पन्न हो गई. அந்த கலகத்தினாலே அவர்களே ஒருவருக்கொருவர் எதிரியாய் மாறி ஒருவரை ஒருவர் வெட்டி கொன்று போட்டார்கள். उस लड़ाई के कारण वे आपस में ही एक दूसरे को मार काटने लगे. தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தரை நம்பி திடமனதாய் இருங்கள். आप परमेश्वर पर भरोसा रखकर ट्रूड हो जाओ. நீங்கள் பலம் கொண்டு தைரியமாய் இருங்கள். आप हियाव बांधकर अधैर्य हो जाओ. கர்த்தர் உங்கள் உயிர் உள்ள நாளெல்லாம் உங்கள் சத்துருவின் கைகளுக்கு
எதிரிகளுக்கு கர்த்தர் உங்களை ஒப்பு கொடுக்க மாட்டார். जीवन भर परमेश्वर आपको किसी भी शत्रु के हाथ में न देगा. சத்துரு உங்களை மேற்கொள்ள வந்தாலே, भले शत्रु आप पर प्रबल होने आए, சத்துரு என்று சொல்லும் போது தேவ பிள்ளைகளுக்கு அது எதிரி. शत्रु कहते समय विरोधी. எதிரி உங்களை மேற்கொள்ள வந்தாலே, भले विरोधी आप पर प्रबल होने आए, ஆண்டவர் எதிரிகளை உங்கள் மீது மேற்கொள்ள வைக்க மாட்டார். परमेश्वर आपके विरोध कभी उसे प्रबल होने न देगा. அந்த எதிரிகளுக்குள்ளேயே கர்த்தர் கலகத்தை உண்டு பண்ணி, उन विरोधियों के बीच में ही एक लड़ाई उत्पन्न करके தேவனுடைய பிள்ளைகள் உங்கள் கண்களுக்கு முன்பாகவே எதிரிகள் தங்களுக்குள்ளே வெட்டுண்டு சாவதை நீங்கள் காண்பீர்கள். आपकी आंखों के सामने ही शत्रु आपस में काट कर लड़ाई करते हुए मरते हुए देखोगे. சொல்லப்படுகிற ஆசீர்வாதங்களை மாத்திரம் நீங்கள் கேட்க கூடாது. केवल बताए जाने वाले आशीर्वाद को केवल न सुने, நீங்கள் திடன் கொள்ளணும். पहले तो आपको हियाव बांधना है. தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தருடைய சமூகத்தில் முகங்குப்புற விழணும். परमेश्वर के सामने मुंह के बल गिरना है. நீங்கள் கர்த்தரை பாடி துதிக்கணும். आप परमेश्वर का गीत गाकर धन्यवाद करना है. அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா. हालेलुया. ஒரு பெரிய ராஜா, एक बहुत बड़ा राजा, யூதா கோத்திரத்துக்கு ராஜா, यहूदा गोत्र का राजा, இந்த ராஜாவே தேவ சமூகத்திலே முகங்குப்புற விழுவாரேயானால், यदि वो राजा तक यहोवा के सामने मुंह के बल गिरे, தேவனுடைய பிள்ளைகள் நம் கர்த்தருடைய சமூகத்திலே எப்படி விழுந்து கிடக்கிறோம்? हम परमेश्वर के सामने कैसे गिरे पड़े रहते हैं. மோசே ஜனங்களை வழிநடத்தி வரும்போது मूसा जब लोगों को अगुवाई कर रहा था, எந்த பிரச்சனை வந்தாலும் कोई भी समस्या आए, மோசேயும் ஆரோனும் मूसा और हारून கர்த்தருடைய சமூகத்திலே முகங்குப்புற வந்து விழுகிறார்கள். परमेश्वर के समूह में मुंह के बल गिरता है. அவர்கள் எப்பொழுதெல்லாம் முகங்குப்புற விழுகிறார்களோ, वे जब भी मुंह के बल गिरते हैं, கர்த்தர் அப்பொழுதெல்லாம் அவருடைய கூப்பிடுதலின் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறார். परमेश्वर तब तब उनकी दुहाई की आवाज सुनता है. தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தருடைய சன்னிதானத்திலே வரும்போது जब भी परमेश्वर के चरण स्थान में आते हो, நாம் பணிந்து குனிந்து முழங்கால் படியிட கடவோம் வாருங்கள். हम सिर झुकाकर घुटना टेक कर अपने सिर को उसके सामने झुकाकर दंडवंद करने आओ. பணிந்து குனிந்து, सिर झुकाकर बैठकर, அதாவது நம்மை தாழ்த்தி अपने आप को नम्र करके அவருடைய சமூகத்தில் முழங்கால் படியிட வருவோம். उसके सामने घुटना टेकने के लिए आएंगे. தேவ பிள்ளைகள் கர்த்தருடைய சமூகத்தில் முழங்கால்ல நிற்க வேண்டும். परमेश्वर के सामने आप घुटने में खड़े रहना है. முழங்கால்ல நிற்க வேண்டும். घुटने में खड़े रहना है. பலவீனப்பட்டவர்களால் முடியாது. जिनके पास ताकत नहीं है उनको नहीं होगा. பலன் இருக்கும் வரையில், लेकिन जब तक ताकत है, எவ்வளவு நேரம் முழங்கால்ல நிற்கணுமோ அவ்வளவு நேரம் என்னால் முழங்கால் முடக்க முடிந்தது. जितना देर घुटने में खड़े रह सकते हैं उतनी देर घुटने में खड़ा था. பலன் இருக்கும் வரையில், जब तक बल था, எத்தனை மணி நேரமா இருந்தாலும் कितना भी घंटा क्यों न हो, முழங்கால்லையே உட்கார்ந்து இருப்பேன். मैं घुटने में ही बैठी रहती थी. ஆனா பலவீனமான போது लेकिन जब शरीर निर्बल हो गया, முழங்கால்கள் முடக்க முடியவில்லை. अब घुटना नहीं घुटता है. தேவ பிள்ளைகள் இதற்காக எத்தனையோ நாட்கள் நான் அழுது இருக்கிறேன். इसके लिए मैं कितने दिन रोई भी हूँ. சேர் போட்டு உட்காருங்க, சேர் போட்டு உட்காருங்கன்னு சொல்லுவாங்க. कहते थे कुर्सी में बैठ जाओ, कुर्सी में बैठ जाओ. எனக்கு அது ரொம்ப நாள் கஷ்டமா இருந்தது. लेकिन वो बहुत दिन मेरा दिल माना ही नहीं. என்னால முடியாத காரணத்தினால जब मुझसे बिल्कुल नहीं हुआ, நான் சேர்ல உட்கக்கூடிய சூழல் அமைந்திருக்கிறது. कुर्सी में बैठने का दिन आ गया है. நான் நிற்பது मैं जो खड़ी हूँ, இந்த மேசையுடைய சப்போர்ட்லயாக நான் நிற்கிறேன். ये मेज के सपोर्ट में ही मैं खड़ी हूँ. சப்போர்ட் இல்லாவிட்டால் என்னால் நிற்க முடியாது. यदि ये मेज का सपोर्ट न मिले तो मैं खड़ी नहीं रह सकूंगी. அந்த அளவுக்கு கால்கள் பலவீனப்பட்டு போனது. उतना ही मेरे पैर में कमजोरी आ गई है. ஆனால் இருக்கிற வாலிபர்கள், परंतु अभी जो जवान बच्चे हैं, இருக்கிற சிறு பிள்ளைகள் जो छोटे बच्चे हैं, இப்பொழுதே முழங்கால்ல நிற்க முடியாவிட்டால் यदि अभी से ही आप घुटना नहीं टिकाओगे, தேவனுடைய பிள்ளைகள் எப்பொழுது அவர்கள் முழங்கால் படிடுவார்கள்? कब वो जाकर घुटना टेकेंगे? 5 வளையாதது 50 வளையாது. जो 5 में मुड़ता नहीं वो 50 में नहीं मुड़ेगा. 5 வயதுல நீங்கள் அவர்களை
வளைத்து வளர்ப்பீர்களேயானால் यदि बच्चा जब 5 साल का होता है तब भी उसे मोड़ना शुरू कर दोगे, அவர்கள் 50 வயதானாலும் அதை விடாதிருப்பார்கள். वो अपने 50 उम्र में भी उसे नहीं छोड़ेंगे. ஆனபடியால் பிள்ளைகளை முழங்காலில் நிற்க கற்றுக் கொடுங்கள். इसलिए बच्चों को घुटने में खड़े रहना सिखाओ. அவர்கள் எவ்வளவு நேரம் முழங்காலில் நடக்க முடியுமோ वो जितना देर तक घुटने में खड़े रह सकते हैं அவ்வளவு நேரம் முழங்காலில் நிற்கட்டு. उतनी देर घुटने में खड़े रहने दो. தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தரை ஆராதிக்கும் போது परमेश्वर की आराधना करते समय நான் கீழே நிற்பேனானால் यदि मैं नीचे खड़ी रहूं என்னால் நிற்க முடியாது. मैं खड़ी नहीं रह पाएंगी, ஆனால் தேவனுடைய பிள்ளை சுவரை பிடித்துக் கொண்டு நிற்பேன். लेकिन मैं दीवार को पकड़ते हुए खड़ी रहती हूँ. பலவீனத்தை கர்த்தர் பார்க்கிறார். निर्बलता को परमेश्वर देखता है. நாம் பலவீனத்தின் மத்தியிலேயும் உண்மையும் உத்தமமா இருப்போமேயானால் जब हमारी कमजोरी में भी हम सच्चाई से परमेश्वर की आराधना करेंगे, தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தர் உங்களை திடமனதாக்கி உங்களை தைரியப்படுத்தி ஆசீர்வதிப்பார். परमेश्वर आपको हियाव बनाकर ट्रूड बनाकर आपको आशीर्वाद देगा. சிறு பிள்ளைகள் எல்லாரும் முழங்காலில் நின்று ஜெபிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். सभी छोटे बच्चे आप घुटने में खड़े रहकर प्रार्थना करना सीखो. அது பொறுப்பு பெற்றோருக்கு. उसका जिम्मेदारी पालक के हाथ में है. பெற்றோர்கள் பிள்ளைகளை வளர்க்க வேண்டிய பிரகாரம் வளர்க்க வேண்டும். पालक अपने बच्चों को जैसा पालना है वैसा पालन कीजिए. அல்லேலூயா. हालेलुया. யோசபாத் கர்த்தருடைய சமூகத்திலே முகங்குப்புற விழுந்தார். यहोशापात यहोवा के सामने अपने मुंह के बल गिरा. யோசபாத் தான் சொன்னார், यहोशापात ने कहा பலங்கொண்டு திடமனதாய் இருந்து காரியத்தை நடப்பியுங்கள். हियाव बांध कर काम करो. ஆனால் அவனுடைய வாழ்க்கையிலே ஒரு சம்பவம் வந்தது. लेकिन उसके जीवन में एक घटना हुई. அவன் காரியத்தை நடப்பிக்கும்படியாய் கர்த்தர் அவனை திடப்படுத்துகிறார். काम करने के लिए परमेश्वर उसे हियाव बांधता है. ஆண்டவர் யுத்தத்தை எதிரிகளுக்குள்ள கலகத்தை உண்டு பண்ணி शत्रुओं के बीच में लड़ाई उत्पन्न करके எதிரிகள் புறமுதுகு காட்டு ஓடும்படியாய் கர்த்தர் உதவி செய்தார். शत्रु पीठ दिखाकर भागने समान कार्य किया. தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தருக்கு முன்பாக நீங்கள் உத்தமமாய் இருப்பீர்களேயானால் आप जब परमेश्वर के सामने खराई से रहोगे, கர்த்தருக்கு முன்பாக நீங்கள் உண்மை உள்ளவர்களாய் இருப்பீர்களேயானால் यदि आप यहोवा के सामने सच्चा रहोगे, உங்களை எதிர்த்து வருகிற எதிரி आपके विरोध उठने वाले शत्रु புறமுதுகு காட்டி ஓடி போவார். पीठ दिखाकर भाग जाएगा. அல்லேலூயா. हालेलुया. அல்லேலூயா. हालेलुया. 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 தேவனுடைய பிள்ளைகள் தைரியமா இருக்கணும். परमेश्वर के लोग ट्रू रहो. நான் ஒரு நாள் மல்லாடுல ஊழி செய்துட்டு இருக்கும்போது मैं एक बार जब मलाड में सेवा कर रही थी, அந்த மல்லாடு ஜெப வீட்டுல मलाड के प्रार्थना घर में அது ஆரம்பத்துல தகரத்தினால கட்டையினால அடிக்கப்பட்டது. पहले शुरुआत में लकड़े से बनाया गया था. அதாவது இந்த தக்காளி பழ அட்டையிலிருந்து வரக்கூடிய அட்டை சின்ன சின்னதா இருக்கும். जो टमाटर रखने का जो पेटी होता है ना, उसका जो लकड़ा होता है उससे बनाया जाता है. அப்படிப்பட்ட அட்டையினால ஜெப வீடு उस செய்யப்பட்டது. पुट्टे से बनाया गया था. நாட்கள் கடந்து போகும்போது लेकिन जब दिन बीत गए, அதற்கு தகரத்தினால ஜெப வீடு கட்டப்பட்டது. फिर उसके बाद वो हटा के पतरा लगाया गया. அதற்கும் கொஞ்சம் நாட்கள் கடந்த போது उसके भी थोड़े दिन के बाद முன்னாடி மாத்திர ஒரு செவர் எழுப்பப்பட்டது. सिर्फ आगे का दीवार उठाया அந்த गया. கதவு பக்கத்துல सिर्फ वो दरवाजे के सामने நம்ம டாய்லெட் ரூம்ல வைக்கக்கூடிய ஒரு ஜன்னல் அப்படி ஓட்ட ஓட்டையா இருக்கும்ல, அப்படி ஒரு ஜன்னல். और दरवाजे के सामने एक ऐसी खिड़की रहता था जो अपने टॉयलेट रूम में जो होता है वैसा. ஒரு மனுஷன் வந்தார். एक व्यक्ति आया. அந்த மனுஷன் ராத்திரி முழுவதும் அந்த ஜன்னலை உடைச்சி एक व्यक्ति आया और रात भर उस खिड़की को तोड़ा. உள்ள வந்து கஷ்டம் கொடுக்கணும் என்று சொல்லி ஜன்னலை உடைச்சு கொண்டிருந்தார். अंदर आकर तकलीफ देने के लिए खिड़की तोड़ा था. அந்த ஜன்னலை உடைப்பதற்கு ஒரு நிமிஷம் கூட சுத்தியல் வச்சு அடிச்சா உடைஞ்சு போகும். यदि वो खिड़की को तोड़ना चाहे तो एक ही मार में टूट जा सकता है. ஆனால் கர்த்தர் அதை அனுமதிக்கவில்லை. लेकिन परमेश्वर ने उसे अनुमति नहीं दिया. அவர் அந்த ஜன்னலை அடித்து 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 वो उस खिड़की को ठोकर 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 3 மணி வரைக்கும் அடித்து கொண்டிருந்தார். 3 बजे तक ठोक रहा था. அவரால் அந்த ஜன்னலை உடைக்க முடியவில்லை. वो उस खिड़की को तोड़ नहीं सका. அவர் பயந்து ஓடி போனார். वो डर के मारे भाग गया. எதிரிகள் நம் முன்னாக புறமுதுகு காட்டி ஓடி போவார்கள். शत्रु हमारे सामने पीठ दिखाकर भाग जाएंगे. அல்லேலூயா. हालेलुया. அல்லேலூயா. हालेलुया. கர்த்தருக்கு முன்பாக நாம் உண்மையும் உத்தமமாய் இருப்போமேயானால் यदि हम परमेश्वर के सामने सच्चा और खराई से रहेंगे, நம்முடைய கைகளை திடப்படுத்தி நம் தைரியம் திடமனதாய் இருப்போமேயானால் यदि हम अपने हाथों को हियाव बांधकर ट्रू
क्रूड हो जाएंगे। காரியங்களை நடப்பிக்கும்படியாய் கர்த்தர் நம்மை உபயோகப்படுத்துகிறார். काम करने के लिए परमेश्वर हमें उपयोग करता है। உங்களுக்கு ஒரு பொறுப்பை தரும்படியாய் கர்த்தர் உங்களை திடப்படுத்துகிறார். आपको ऊपर एक जिम्मेदारी देने के लिए परमेश्वर आपको याव बांधता है। யோசுவாவுக்கு கர்த்தர் ஒரு பொறுப்பை கொடுத்தார். यहोशू के हाथ में भी परमेश्वर ने एक जिम्मेदारी दिया। யோசபாத்துக்கு முன்பாக சத்துருக்களை விரட்டி அடித்தார். यहोशापात के सामने शत्रुओं को मार गिराया। ஆண்டவருடைய பிள்ளைகளும் கவனமாய் இருக்க வேண்டும். परमेश्वर के लोग ध्यान से सुनिए। எல்லார் வாழ்க்கையும் கர்த்தர் அற்புதங்களை செய்ய மாட்டார். सबके जीवन में परमेश्वर अद्भुत काम नहीं करेगा। தேவனுக்கு முன்பாக உத்தமமாய் இருக்கிறவர்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் கிரியை செய்கிறார். जो कोई परमेश्वर के सामने सच्चा और खराई से रहते उनके जीवन में परमेश्वर अद्भुत काम करता है। அல்லேலூயா. हालेलुया। நான் அந்த பகவன் காலனிலே ஊழியம் செய்து கொண்டிருந்தோம். हम यहाँ आने से पहले भगवान कॉलोनी में हमारा सेवा था। அந்த பகவான் காலனிலே வீட்ல தான் ஆராதனை நடத்தி கொண்டிருந்தோம். भगवान कॉलोनी में एक रूम में कमरे में ही प्रार्थना चल रहा था। அப்போ ஆராதனை நடத்தி கொண்டிருக்கும் போது आराधना की शुरुआत में ராத்திரி கதவு பூட்டிட்டு நாங்க படுத்தாச்சு. रात को दरवाजा बंद करके सो गए। அப்போ கதவு தட்டுது. दरवाजा कोई तो खटखटाया। கதவை தட்டியாச்சுன்னு சொன்னா எனக்கு திறப்பதற்கு பயம். दरवाजा खटखटाने पर मुझे खोलने को डर लग रहा था, அதனால நான் திறக்கல. इसलिए मैंने नहीं खोला। ரெண்டாவது நேரம் கதவை தட்டுது. दूसरी बार फिर से खटखटाने की आवाज सुनाई दी, நான் திறக்கிறேன். मैं नहीं खोली। மூணாவது நேரம் கதவை தட்டுது. तीसरी बार फिर से खटखटाया। ஏன்னா அந்த நான் பகவான் காலனில இருக்கும்போது जब मैं भगवान कॉलोनी में थे, சின்ன பிள்ளைகள் வந்து அப்பப்போ கதவை தட்டிட்டு ஓடும். ये छोटे बच्चे लोग होते हैं, वो कभी कभार ऐसे आकर खटखटाकर चले जाते கதவு थे। திறந்து பார்த்தா அந்த பிள்ளைகள் ஓடி போயிடும். जैसे ही दरवाजा खोलेंगे वो बच्चे भाग जाते थे। அப்படி இந்த சின்ன பிள்ளைகள் தான் கதவை தட்டுகிறது என்று நினைத்து ये बच्चे लोग का ही काम है बोलकर மூணாவது நேரத்துக்கு கதவை தட்டும் போது तीसरी बार जब मैं दरवाजा खटखटाने पर என் கையில கொட்டு கம்பை எடுத்தேன். मैंने अपने हाथ में ये जो ड्रम बजाने का जो लकड़ी है उसे उठा लिया। நம்மகிட்ட வேற கம்பு கத்திலாம் இல்லல்ல. इसके अलावा तो हमारे यहाँ पास कोई तलवार या कोई लकड़ी तो नहीं है, அதனால கொட்டு கம்பை எடுத்தேன். इसलिए वो ड्रम का लकड़ी उठाया। கதவு வேகமா திறந்துட்டு दरवाजा बड़े जल्दी से खोला। வலது கையில கொட்டு கம்பை எடுத்துட்டு हाथ में वो ड्रम मारने का जो लकड़ी होता है उसे उठाया। இடது கால் கதவுக்கு உள்ள இருக்கு. இடது கால் கதவுக்கு உள்ள இருக்கு. मेरा दाहिना पैर जो है दरवाजे के पीछे, என் வலது கால் கதவுக்கு வெளியில இருக்கு. मेरा बाएं पैर जो है वो दरवाजे के बाहर। என் கையில கொட்டு கம்பு இருக்கு. मेरे हाथ में एक ड्रम का जो मारने का जो लकड़ी है। இந்த கொட்டு கம்பை தூக்கிட்டு ஓங்கனே மத்தியில जैसे मैंने वो ड्रम मारने का जो लकड़ी उठाया, அங்க ஒரு மனுஷன் நின்றுதான். सामने एक इंसान खड़ा था। அந்த ஆளு என் கையில உள்ள கொட்டு கம்பை பார்த்த உடனே उसने जैसे मेरे हाथ में वो लकड़ी को देखा, அவருக்கு அது பெரிய பட்டய மாதிரி தெரிந்ததா. उनके नजर में वो बहुत बड़ा तलवार दिखा। அதனால அப்படியே காலை தொட்டு கும்பிட்டுட்டாரு. इसलिए वो सीधा मेरे पैर में आके गिर गया। உள்ள வந்தாரு. अंदर आया, உள்ள வந்து உட்கார்ந்து अंदर आके बैठा, என்கிட்ட சொல்றாரு, मुझसे कहने लगा, உனிய கத்தினால வயித்துல குத்திட்டு तुझे छुरी से पेट में छुरी घुसा के நான் உடனே இந்த பகுதியை விட்டு தாண்டி தானாக்குள்ள காட்டுக்குள்ள போய் ஒளிஞ்சிரணும்னு நினைச்சேன். मैं सोच रहा था इस विभाग को खाली करके थाने में जंगल में चले जाऊं, யார் வயித்துல குத்துனா என்பது தெரியாமல் போகு. क्योंकि मालूम ही नहीं पड़ेगा किसने तेरे पेट में चाकू घुसाया। எப்படியும் யாராவது வந்து கதவை தட்டுவார்களேயானால் यदि कोई भी आकर दरवाजा खटखटाए, காலையில தான் வந்து கதவை தட்டுவார்கள். सुबह ही आकर दरवाजा खटखटाएंगे। ராத்திரியோட ராத்திரியா என்ன நாடு கடத்தி போயிடுவேன். मैं तो रातों रात में भाग जाऊंगा। நீ செத்து போனா ஒருவருக்கும் தெரியாது. तू मर जाएगी तो कोई किसे भी मालूम नहीं पड़ेगा। ஆனபடினாலே உன்னை வயித்துல குத்துவதற்காக इसे तेरे पेट में चाकू घुसाने के लिए நான் ஒரு பட்டன் கத்தி கொண்டு வந்திருக்கிறேன். मैं एक बटन छुरी लेकर आया हूँ। சொல்லி அந்த பட்டன் கத்தி என்னிடத்துல காட்டின. मेरे पास निकाल कर दिखाया, ये देख मैंने लाया हुआ बटन छुरी। இந்த பட்டன் கத்தினால உன் வயித்தை குத்தி விட்டு நான் தானாவுக்கு காட்டுக்குள்ள ஓடிவிட வேண்டும் என்று நினைத்தேன். इस बटन चाकू के द्वारा तेरे पेट में घुसाकर मैं फरार होने का सोच रहा था। ஆனால் நீ கதவை திறந்து வெளியே வரும்போது लेकिन जब तू दरवाजा खोलकर बाहर निकली, உன் கையில் இருந்தது ஒரு பெரிய பட்டயம் போல எனக்கு தெரிந்தது. मेरे नजर में लगा कि तू अपने हाथ में बड़ा तलवार रखी है। பயந்து போயிட்டேன். मैं डर
डर गया, நீ எனக்கு ஜெபம் பண்ணி விட்டுரு. मेरे लिए प्रार्थना कर। தேவனுடைய பிள்ளைகள் சத்துருக்களை கர்த்தர் நமக்கு முன்பாக புறமுதுகு காட்டி ஓட பண்ணுவார். परमेश्वर हमारे सामने शत्रुओं को पीठ दिखाकर भागने को रखता है। அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா. हालेलुया। பலம் கொண்டு திடமனதாய் இருந்து காரியங்களை நடப்பியுங்க. हियाव बांधकर ट्रूड हो जाओ और काम करो। கர்த்தர் உங்களுக்கு சத்துருவுக்கு சத்துருவாய் இருந்து சத்துருக்களுக்கு விரோதமாய் கிரியை செய்வார். परमेश्वर आपके लिए शत्रु का विरोधी बनकर शत्रुओं का विरोध कार्य करेगा। ஆண்டவருடைய பிள்ளைகளும் வேதத்தில் வாசிப்போமேயானால் पवित्र शास्त्र में हम पढ़ते हैं, சகரியாவின் புஸ்தகம் जकरिया की पुस्तक, அவருடைய 8வது அதிகாரம் 9வது வசனத்தை வாசியுங்கள். उसके 8वां अध्याय 9वां वचन पढ़िए। சேனைகளுடைய கர்த்தரின் வீடாகிய ஆலயம் கட்டப்படும்படிக்கு அதன் அஸ்திவாரங்கள் போடப்பட்ட நாள் முதல் கொண்டிருக்கிற தீர்க்கதரிசிகளின் வாயினால் இந்த வார்த்தைகளை இந்நாட்களில் கேட்டு வருகிறவர்களே, உங்கள் கைகள் திடப்பட கடவுது என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார்। सेनाओं का यहोवा यूं कहता है, तुम इन दिनों में यह वचन उन भविष्यद्वक्ताओं के मुख से सुनते हो, जो सेनाओं के यहोवा के भवन की नींव डालने के समय अर्थात मंदिर के बनाने के समय में थे। உங்கள் கைகள் திடப்பட கடவுது, तुम्हारा हाथ जो ट्रूड हो जाए, உங்கள் கைகள் திடப்பட கடவுது तुम्हारे हाथ ट्रूड हो जाए என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ऐसे सेनाओं का यहोवा कहता है। அவர் சொல்லுகிறார், वो कहता அது है, கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை. वो यहोवा की वाणी है। இந்த ஆலயத்துக்கு அஸ்திபாரம் போடப்பட்ட நாளில் இருந்து इस भवन के लिए जिस दिन से नींव डाली गई, எத்தனையோ தீர்க்கதரிசன வார்த்தைகள் வந்து கொண்டே இருக்கிறது. कितनी ही भविष्यद्वक्ताओं के मुंह से भविष्यवाणी निकल रही है। அந்த தீர்க்கதரிசன வார்த்தைகளை எல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் उन सारे भविष्यवाणी को सुनने वाले आप लोग உங்கள் கைகளை திடப்படுத்தி अपने हाथों को ट्रूड करके கர்த்தருடைய ஆலயத்தை நீங்கள் கட்டுங்கள் என்று சொல்லுகிறார். परमेश्वर के भवन को बनाओ। தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தர் நம்மை திடப்படுத்துவது எதற்காக? परमेश्वर हमें ट्रूड क्यों करता है? தேவனுடைய நாம மகிமைக்காக ஒரு ஆலயத்தை கட்டுவதற்காக. यहोवा के नाम की महिमा के लिए मंदिर बनाने के लिए। அதனால் தான் ஆண்டு சொல்லுகிறார், इसलिए परमेश्वर यहोवा कहता है, உங்கள் கைகள் திடப்பட கடவுது. तुम्हारा हाथ ट्रूड हो जाए। இந்த ஆலயம் கட்டப்பட்ட நாள் முதல் जिस दिन से ये मंदिर बनाया गया, எத்தனையோ தீர்க்கதரிசிகள் தீர்க்க தரிசனம் சொல்லிக் கொண்டே उस இருந்தார்கள். दिन से कितनी भविष्यद्वक्ताओं ने अपने मुंह से भविष्यवाणी कहा है। அந்த தீர்க்க தரிசனத்தை எல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் उन सारी भविष्यवाणी को सुनने वाले आप, தீர்க்கதரிசிகளின் வாயினால் வார்த்தைகளை கேட்ட நீங்கள் भविष्यद्वक्ताओं के मुंह से सुना हुआ भविष्यवाणियों को உங்கள் கைகளை திடப்படுத்திக் கொண்டு आप अपने हाथों को ट्रूड करके கர்த்தரின் வீடாகிய ஆலயம் கட்டப்படும்படிக்கு परमेश्वर का मंदिर बनाया जाने के लिए நீங்கள் உங்கள் கரங்களை திடப்படுத்துங்கள். आप अपने हाथों को ट्रूड कर लो। நீங்கள் உங்கள் கரங்களை திடப்படுத்துங்கள். आप अपने हाथों को ट्रूड कर लो। அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா. हालेलुया। பலம் கொண்டு திடமனதா இருங்கள். हियाव बांधकर ट्रूड हो जाओ। நாம் பலப்பட்டு திடமனதா இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். परमेश्वर चाहता है कि हम हियाव बांधकर ट्रूड हो जाए। நம்மை பலப்படுத்துகிறவர் கர்த்தர். हमें बलवंत करता है यहोवा। நாம் பலப்பட்டிருப்போமேயானால் यदि हम बलवंत होंगे, யோசுவாவுக்கு ஒரு பொறுப்பை கொடுத்த ஆண்டவர், यहोशू को जिम्मेदारी दिया हुआ परमेश्वर, நீங்கள் உத்தமமாயிருந்து உங்கள் கைகளை பலப்படுத்துவீர்களானால் आप यदि खराई से होकर अपने हाथों को ट्रूड करोगे, கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில ஒரு பொறுப்பை கொடுப்பார். परमेश्वर आपके जीवन में जिम्मेदारी देगा। உங்கள் வாழ்க்கையில உங்கள் உத்தியோகத்துல ஒரு உயர்வை கொடுப்பார். आपके उद्योग में एक बढ़ोतरी और उन्नति देगा। தேவனுடைய பிள்ளைகள் நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற உயர்வை கர்த்தர் உங்களுக்கு கட்டளையிட்டு தருவார். आप जो चाहते हो वो उन्नति परमेश्वर आपको देगा। இரண்டாவது, நீங்கள் உங்கள் கரங்களை பலப்படுத்தி दूसरा, आप अपने हाथों को ट्रूड करके உங்களை திடப்படுத்திக் கொள்வீர்களேயானால் यदि आप अपने आप को ट्रूड कर लोगे, கர்த்தர் உங்களை கொண்டு காரியங்களை நடப்பிக்க செய்வார். परमेश्वर आपके द्वारा काम पूरा करेगा। தேவனுடைய பிள்ளைகள் எல்லா காரியமும் எல்லாராலையும் முடியாது. सब काम सबके द्वारा नहीं होता है। கார்பெண்டர் என்று சொன்னால் கார்பெண்டர் வேலை தான் தெரியும். कारपेंटर सुतार जो होता है वो केवल सुतार का काम करेगा। ஒயர்மேன் என்று சொன்னால் ஒயர்மேன் வேலை ஒயரிங் வேலை தான் தெரியும். जो इलेक्ट्रिशियन होता है वो केवल वायरिंग का काम करता है। அப்படி யார் யார் எந்தெந்த காரியத்தை செய்ய முடியுமோ
அந்தந்த காரியத்தை தான் செய்ய முடியும். ऐसा जिनको जिसकी बात की जानकारी है वही उस काम को कर सकेगा. ஆனால் நம்முடைய தேவனாய கர்த்தரோ, परंतु हमारा परमेश्वर यहोवा அவர் சகலவற்றையும் செய்ய வல்லவர். वो सब कुछ करने के लिए सामर्थी அவர் है. சகலவற்றையும் செய்ய வல்லவர். वो सर्व सामर्थी परमेश्वर தேவ है. பிள்ளைகள், உங்க கரங்களை நீங்கள் திடப்படுத்தி आप अपने हाथों को ट्रूड कर लो. நீங்கள் தைரியமாயிருந்து आप हियाव बांध कर கர்த்தருக்கு முன்பாக உத்தமமாய் நடப்பீர்களேயானால், यदि परमेश्वर के सामने खरा चाल चलोगे, ஆண்டுடைய பிள்ளைகள் உங்களை கொண்டு கர்த்தர் செய்ய வேண்டும் இருக்கிற சகல காரியங்களை உங்களை கொண்டு நடத்தி முடிப்பார். आपके द्वारा परमेश्वर जो भी करना चाहता है सब कुछ आप ही के द्वारा पूरा करेगा. அல்லேலூயா. हालेलुया. நம் மூலமாய் நடக்க வேண்டிய காரியம் நம் மூலமாய் நடக்க வேண்டும் என்கிற வாஞ்சை நமக்கு உண்டாயிருக்க வேண்டும். हमारे द्वारा जो काम परमेश्वर करने को चाहता है उसे हमारा द्वारा होने के लिए हमारे मन में आस होना है. கர்த்தர் எனக்கு என்று தந்த வாக்குத்தத்தம் என் வாழ்க்கையில் நிறைவேற வேண்டும் என்கிற வாஞ்சை வேண்டும். परमेश्वर ने मेरे लिए जो प्रतिज्ञा वचन दिया है वो मेरे जीवन में पूरा होना, ये आस होना है. இந்த எதிர்பார்ப்பும் இந்த வாஞ்சையும் எவர்களுக்குள்ள இருக்கிறதோ जिसके अंदर ये आस और हाफना होती है, அவர்களை கொண்டு கர்த்தர் எல்லா காரியங்களையும் நிறைவேற்றி முடிக்கிறார். उनके द्वारा परमेश्वर सब कामों को सफल करता है. தேவனுடைய பிள்ளைகளுடைய கரங்களை கர்த்தருக்குள்ளாய் திடப்படுத்திக் கொண்டு हमारे हाथों को यहोवा में ट्रूड करते हुए நம்முடைய மனதையும் கர்த்தருக்குள்ளாய் திடப்படுத்திக் கொள்வோமேயானால், हमारे मन को भी यहोवा के सामने ट्रूड कर लेंगे. நமக்கு முன்பாக வருகிற சத்துருக்களை தேவன் புறமுதுகு காட்டி ஓடும்படியாய் செய்வார். हमारे सामने आने वाले शत्रुओं को पीठ दिखाकर भागने समान भगा देगा. மாத்திரமல்ல, केवल उतना ही नहीं, இந்த இடத்துல நாம் வாசிக்கிறோம், इस जगह पर हम पढ़ते हैं ஆண்டுடைய பிள்ளைகள் परमेश्वर के लोग எழுதப்பட்டிருக்கிறது, लिखा गया है, சேனைகளின் தேவனாய கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி सेनाओं का यहोवा का ये वचन हुआ, இந்த ஆலயத்துக்கு அஸ்திபாரம் போடப்பட்ட நாளில் இருந்து जिस दिन से यहोवा की भवन की नींव डाली गई, இந்த ஆலயத்துக்கென்று எத்தனையோ தீர்க்கதரிசன வார்த்தைகள் வந்து கொண்டே இருக்கிறது. इस भवन के लिए कितनी भविष्यवक्ताओं के मुंह से भविष्यवाणी निकल आई है. உங்கள் பிதாக்களின் காலத்தில் இருந்தே தேவ வார்த்தை வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது. आपके पूर्वजनों के दिनों से ही वचन निकलते आ रहा है. இந்த வார்த்தைகளை கேட்கிற நீங்கள் इस वाणी को सुनने वाले आप लोग உங்கள் கைகளை திடப்படுத்திக் கொண்டு आपके हाथों को ट्रूड करते हुए இந்த ஆலயத்தை நீங்கள் கட்ட வேண்டும் इस मंदिर को बनाना है. என்று கர்த்தருடைய வார்த்தை வந்தது. ऐसा परमेश्वर का वचन हुआ. தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தருடைய கரத்தை திடப்படுத்துவதற்கு காரணம் என்ன? परमेश्वर हमारे हाथों को ट्रूड करने का कारण क्या है? கர்த்தர் நம்மை திடமனதா இருங்கள் என்று தைரியப்படுத்த காரணம் என்ன? परमेश्वर हमें ट्रूड मन करने का कारण क्या है? தேவனுடைய ஆலயம் கட்டி எழுப்பப்பட வேண்டும். इसलिए कि परमेश्वर का मंदिर बनाया जाना है. தேவனுடைய ஆலயம் கட்டி எழுப்பப்பட வேண்டும். परमेश्वर का मंदिर बनाया जाना है. அல்லேலூயா, हालेलुया. அல்லேலூயா. हालेलुया. எழுத்தின்படியே தேவனுடைய ஆலயம் கட்டப்படுவது மாத்திரமல்ல, लौकिक तौर से परमेश्वर का भवन बनाया जाना केवल नहीं, ஆண்டவர் சொன்னார், परमेश्वर ने कहा மனுஷனுடைய சரீரம் தேவன் தங்கக்கூடிய ஆலயம். मनुष्य का शरीर भी परमेश्वर का रहता हुआ मंदिर है. இந்த சரீரமாகிய ஆலயத்துக்குள்ளே इस शरीर रूपी मंदिर में பரிசுத்த ஆவியானவர் தங்கி இருக்கிறார். पवित्र आत्मा जी निवास करता है. ஆவியானவர் தங்கி இருக்கிற இந்த ஆலயமாகிய சரீரத்தை पवित्र आत्मा जी जो निवास करता है इस शरीर रूपी मंदिर में, ஒரு மனுஷன் கெடுத்து போட்டால் यदि कोई व्यक्ति इस शरीर को बिगाड़ दे, அந்த மனுஷனை தேவன் கெடுப்பார். उस व्यक्ति को परमेश्वर बिगाड़ देगा. ஆனபடினாலே इसलिए கர்த்தருடைய ஆலயத்துக்கென்று அள்ளி கொடுத்து परमेश्वर के मंदिर के लिए बहुत देने से கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை சம்பாதித்துக் கொள்ளலாம் என்று நினைக்க கூடாது. परमेश्वर का आशीर्वाद को कमा लेंगे बोलकर नहीं सोचना. கர்த்தர் இருதயத்தை பார்க்கிறார். हमारा परमेश्वर मन को जांचता है. தேவனுடைய பிள்ளைகளும் எந்த நிலைமையில இருக்கிறார்? हम किस परिस्थिति में हैं? பாவ நிவிர்த்தி கடன் செய்வார்கள். कुछ लोग पापों की कबूली करते हैं, பாவ பரிகாரம். पाप प्रायश्चित. அவர்கள் ஏதோ ஒரு தவறு அறிந்து செய்திருப்பார்கள். कुछ तो पाप उन्होंने जानबूझकर किया होगा. அந்த பாவ பரிகாரம் செய்ய வேண்டும் என்று उस पाप का प्रायश्चित करने के लिए அந்த பாவ பரிகாரத்துக்காக சில காரியங்களை கர்த்தருடைய ஆலயத்துக்கு என்று செய்கிறார்கள். कुछ लोग
उसे पूरा करने के लिए क्षमा मांगने के लिए कुछ कलीसिया में करते हैं। இப்படி பாவ பரிகாரத்துக்காக கர்த்தருடைய ஆலயத்துக்கு என்று செய்கிறதை கர்த்தர் அங்கீகரிக்க மாட்டார். ऐसे पाप प्रयाश्चित के लिए करने वाली बातों को परमेश्वर स्वीकारेगा नहीं। நம்முடைய சரீரமாகிய இந்த ஆலயம் கட்டப்பட வேண்டும். हमारा ये शरीर रूपी मंदिर को बनाना है। இந்த சரீரமாகிய ஆலயம் எதுவரைக்கும் கட்டப்பட வேண்டும்? ये शरीर रूपी मंदिर कब तक बनाया जाना है? நம்முடைய அஸ்திபாரம் கர்த்தர் மேல் போடப்பட்டிருக்கிறது. हमारा नींव यहोवा पर डाला गया है। கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நம்முடைய உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். परमेश्वर यीशु मसीह को हमारे मन में हमने मान लिया है। பவுல் சொல்லுகிறார், पौलुस कहता है நீங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டபடியே आपने जैसे परमेश्वर यीशु मसीह को मान लिया है, நீங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாய் வேரூன்றி आप परमेश्वर यीशु मसीह पर जड़ लगकर தலையாய கிறிஸ்து வரையிலே सिर मसीह के तक பூரணத்தின் பாதையிலே நீங்கள் வளர வேண்டும். सिद्धता के मार्ग में बढ़ते जाइए। நமக்கு சரீரத்தில் தலை हमारा सिर जो शरीर का सिर கூடி போனா 6 முழம் உயரம் 6 அடி உயரம் இருக்கிறார்கள். लगभग 6 फुट की लंबाई में होते हैं। அதுலயும் வளர்ச்சியா இருந்தால் यदि उससे भी कोई लंबा हो, சிலர் 6 7க்கு மேல மனுஷர்கள் இருக்குல்ல. 6.5 7 फुट की लंबाई में होते हैं। ஆனா இயேசுவை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது, लेकिन यीशु के बारे में लिखा गया है வானம் அவருக்கு சிங்காசனம், आकाश उसकी सिंहासन, பூமி அவருக்கு பாதபடி. पृथ्वी उसके लिए चरण स्थान। அவ்வளவு உயரமான தெய்வம், उतनी लंबा परमेश्वर, அவருடைய தலை எங்க இருக்கிறது? उसका सिर कहाँ पर है? அவருக்குள் வேரூன்றினவர்கள், उसके अंदर जड़ पकड़े हुए लोग, அவரை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டவர்கள், जो कोई उसे विश्वास करके मान लिए हैं, கிறிஸ்துவின் தலை இருக்கிற இடம் வரைக்கும் பூரணமான பாதையில் நடக்க வேண்டும். मसीह का सिर जहाँ पर है वहां तक की सिद्धता में बढ़ते जाना அது है। சாதாரண மனுஷனாகிய நம்மளால முடியாது. वो तो हम जैसे साधारण मनुष्य से नहीं होगा। நாம் வேதத்துக்கு கீழ்ப்படிந்து தேவ சமூகத்தில் முகங்குப்புற விழுந்து கிடக்க जैसे ही हम परमेश्वर के सामने मुंह के बल गिर गिर कर पड़े रहेंगे, தேவ சமூகத்தில் வேதமும் ஜெபமுமாய் காத்திருக்கும் போது परमेश्वर के सामने पवित्र शास्त्र और प्रार्थना में लगे रहने पर கர்த்தர் நம்மை பூரணத்தின் பாதையில் வழி நடத்துவார். परमेश्वर में सिद्धता की मार्ग की ओर अगुवाई करेगा। இந்த ஒரு வளர்ச்சி நம்முடைய ஆத்துமாவிலே உண்டாயிருக்க ये வேண்டும். एक बढ़ोतरी हमारे प्राण में होना है। இந்த ஆத்துமாவிலே ஒரு வளர்ச்சி உண்டாகி इस प्राण में एक बढ़ोतरी होकर சரீரத்தின் எழுத்தின்படி இருக்கிற ஆலயத்துக்கு நாம் உதவி செய்யும் போது लैंगिक रूप से लिखाई गई हुई भवन के लिए जब हम सहायता करेंगे, தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். तब परमेश्वर हमें आशीष करेगा। அதனால தான் தாவீது சொன்னார், इसलिए दाऊद ने कहा எருசலேமை நேசிக்கிறவர்கள் சுகித்திருப்பார்கள், यरूशलेम से प्रेम करने वाले सुखी रहेंगे। கர்த்தருடைய வீட்டை நேசிக்கிறவர்கள் சுகித்திருப்பார்கள். परमेश्वर के घर से प्रेम करने वालों सुखी रहेंगे। தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தருடைய ஆலயத்தை நீங்கள் நேசிக்கணும். आप परमेश्वर के भवन से प्रेम करें। கர்த்தர் உங்களை பார்த்து திடன் கொள்ளுங்கள் தைரியமாயிருங்கள் சொல்ல காரணம், आपको देखकर परमेश्वर ने क्यों कहा कि हियाव बांधो और ट्रूड हो जाओ? உங்கள் ஆத்துமா கிறிஸ்துவின் தலை வரைக்கும் வளர வேண்டும். आपका प्राण मसीह के सिर तक बढ़ना है। உங்கள் இருதயத்தின் வாஞ்சை தேவனுடைய ஆலயம் கட்டப்பட வேண்டும் என்கிற இருப்பு இருக்கணும். आपके मन में एक अच्छी चाहत होना है कि परमेश्वर का मंदिर बनाया जाना है। அஸ்திபாரம் போடப்பட்ட நாள் முதல் जिस दिन से नींव डाला गया है, எத்தனையோ தீர்க்கதரிசன வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். कितनी भविष्यवाणी को सुन रहे हो। வசனத்தில் அப்படியே தான் எழுதப்பட்டிருக்கிறது. वचन में वैसा ही लिखा गया है। இதுவரையிலும் நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிற தீர்க்கதரிசன வார்த்தைகள் நிறைவேறும்படியாய் अब तक जो सुन रहे हो ये भविष्यवाणी पूरा होने के लिए உங்கள் கைகளை திடப்படுத்தி ஆலயத்தை கட்டுங்கள். तुम अपने हाथों को ट्रूड करके मंदिर बनाओ। ஆலயம் கட்டப்பட வேண்டும் என்கிற வாஞ்சை எவர்களுக்குள்ளே இருக்கிறதோ जिसके अंदर मंदिर बनाए जाने की हाफना होती है, அவருடைய வாழ்க்கையிலே சுகவாழ்வு துளிர்க்கு. उनके जीवन में सुखी झट से निकलेगी। அதனால தான் சொல்லுகிறார், உங்கள் வாழ்க்கை சுகிக்கும். इसलिए कहता है तुम्हारी जीवन में सुखी होगी। எருசலேமை நேசிக்கிறவர்கள் சுகித்திருப்பார்கள். यरूशलेम से प्रेम करने वाले सुखी रहेंगे। அவருடைய பிள்ளைகள் கர்த்தருடைய ஆலயத்துக்கு நேராக கண்களை ஏறெடுக்கிறவர்கள் ஒரு நாள் வறுமையை திரும்ப மாட்டார்கள். जो कोई परमेश्वर के भवन की ओर अपने आंखें उठाता है वो कभी खाली हाथ न जाएगा। தேவனுடைய ஆலயம் ஒரு கட்டடம் அல்ல, ये परमेश्वर का मंदिर केवल बांध काम नहीं है, இது ஆவியான உலாவுகிற ஸ்தலம். ये पवित्र आत्मा मंडराने का स्थान है, இது ஆவியானவர் அசைவாடுகிற ஒரு இடம். ये पवित्र आत्मा जी मंडराने का स्थान இங்கே है। பரிசுத்த ஆவியானவர் தங்கி
இருக்கிறார். यहाँ पवित्र आत्मा जी निवास करता है. இந்த தெய்வ பயத்தோடு ஆலயத்துக்குள்ள பிரவேசிக்கணும். इस भय के साथ परमेश्वर के मंदिर में प्रवेश करना है. இந்த கர்த்தருடைய ஆலயத்தை சுத்தம் பண்ணுவது தேவனுக்குரிய ஊழியம், தேவனுக்கு அடுத்த ஊழியம். परमेश्वर के मंदिर को साफ करना, शुद्ध करना, ये परमेश्वर का सेवा है. கர்த்தருடைய ஆலயத்தை பெருக்கிறோமா? क्या परमेश्वर के मंदिर में झाड़ू लगाना இது है? தேவனுடைய ஆலயத்தை நேசிப்பதற்கு அடையாளம். ये परमेश्वर के मंदिर से प्रेम करने का கர்த்தருடைய चिन्ह ஆலயத்தை है. சுத்தம் பண்ணுகிறோமா? क्या परमेश्वर के मंदिर को शुद्ध करते இது हैं? நம் கர்த்தருக்கு என்று செய்கிற ஊழியம். ये परमेश्वर के लिए किया जाने वाला सेवा है. தேவனுடைய ஆலயத்திலே ஆராதனைக்கு முன்பாக பாய் போடுகிறோமா? परमेश्वर के मंदिर में आराधना के पहले चटाई बिछाते हो? இது தேவன் மேல் வைத்த அன்பினால் தேவனுக்கு என்று செய்கிற ஊழியம். ये परमेश्वर पर रखा हुआ प्रेम से भरकर किया जाने वाली सेवा. இதெல்லாம் தேவனுடைய ஆலயத்துக்காக தேவ பிள்ளைகள் செய்கிற சிறிய சிறிய ஊழியங்கள். ये सब परमेश्वर के मंदिर के लिए किया जाने वाला छोटी छोटी सेवा है. இந்த சின்ன சின்ன ஊழியங்களை செய்வதற்கு इस छोटी छोटी सेवा को करने के लिए தேவனுடைய பிள்ளைகள் எவர்களுக்கு எருசலேமின் மீது வாஞ்சை இருக்கிறதோ, जिनको यरूशलेम पर प्रेम है, எவர்களுக்கு எருசலேமாகிய தேவனுடைய ஆலயத்தை நேசிக்கிறார்களோ, जो कोई परमेश्वर का प्रेम मंदिर रूपी यरूशलेम से प्रेम करते हैं, அவர்கள் தான் இந்த சின்ன சின்ன வேலையை செய்ய முடியும். वे ही लोग ये छोटा छोटा काम कर सकते हैं. கர்த்தர் பார்க்கிறார். परमेश्वर देखता है. உண்மை உள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவார். सच्चा व्यक्ति परिपूर्ण आशीर्वाद को पाएगा. உண்மை உள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவார். सच्चा व्यक्ति परिपूर्ण आशीर्वाद को पाएगा. கர்த்தர் உங்களை பார்க்கிறார். परमेश्वर आपको देखता है. நீங்கள் கர்த்தருடைய ஆலயத்தை கட்ட வேண்டும் என்கிற வாஞ்சையோடு आप परमेश्वर के मंदिर को बनाने के मकसद से உங்கள் கைகளை திடப்படுத்தி अपने हाथों को ट्रूड करके நீங்கள் திடம் கொண்டு आप हियाव बांधकर கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தங்களை மறந்து போகாமல் परमेश्वर ने जो वादा किया उसे भूल न जाते हुए அவைகளை நிறைவேற்றி முடிக்க நீங்கள் பிரயாசப்படும் போது उसे पूरा करने में जब प्रयास करोगे தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார். तब परमेश्वर आपसे कहता है, நான் உங்கள் விதைப்பை ஆசீர்வதிப்பேன். मैं आपकी बोना आशीष करूंगा. உங்கள் விதைப்பு சமாதானம் உள்ளதாய் இருக்கு. आपका बोना शांति से रहेगा. உங்கள் திராட்சை செடி தன் கனிகளை கொடுக்கு. आपका दाख फल जो दाख लता जो दाख फल देगा. உங்கள் பூமி தன் பலனை தரு. आपकी भूमि उपज देगी. இந்த வானம் உங்களுக்கு தன் பனியை பொழியே. ये आकाश अपनी ओस बरसाएगी. இந்த ஜனங்கள் ये लोग இவைகளெல்லாம் சுதந்தரிக்க நான் கட்டளையிடுவேன். ये सब पाने के लिए मैं अधिकारी कर दूंगा. சம்பவிப்பது என்னவென்றால் क्या होगा? நீங்கள் உங்கள் பிரஜாதி ஜனங்களுக்கு மத்தியிலே எப்படி சாபமாய் இருந்தீர்களோ, तुम जैसे आपकी प्रजाओं के बीच में श्राप के कारण बने थे, அப்படியே நீங்கள் ஆசீர்வாதமாய் இருக்கும்படிக்கு उसी प्रकार तुम आशीष का कारण बनने के लिए நான் உங்களை ரட்சிப்பேன். मैं तुम्हारा उद्धार करूंगा. பயப்படாதீங்கள். इसलिए तुम मत डरो உங்கள் கைகள் திடப்பட கடவுது. और न तुम्हारे हाथ ढीले पड़ने पाए. சகரியா 8வது அதிகாரம் 13வது வசனத்தை வாசியுங்கள். जकरिया 8वां अध्याय 13 वचन पढ़िए. 12 13 வாசியுங்கள். 12 और 13 पढ़िए. பாருங்க எவ்வளவு ஆசீர்வாதம். देखो कितना आशीर्वाद. உங்கள் விதைப்பு சமாதானமாய் இருக்கு. आपकी शांति की उपज होगी. திராட்சை செடி தன் கனியை தரும். दाखलता फला करेगी. பூமி தன் பலனை தரும். पृथ्वी अपनी उपज उपजाया करेगी. வானம் பனியை தரும். आकाश से ओस गिरा करेगी. இதெல்லாம் நான் உங்களை சுதந்தரிக்க பண்ணுவேன். इन सबका मैं अधिकारी कर दूंगा. யூதா வம்சத்தாரே, ए यहूदा के घराने, நீங்கள் ஜனங்களுக்குள்ளே ஆசீர்வாதமாய் இருப்பீர்கள். जिस प्रकार तुम जातियों के बीच में आशीष का कारण நான் உங்களை बनोगे, ரட்சிப்பேன். मैं तुम्हें उद्धार करूंगा. நீங்கள் பயப்படாதீர்கள். तुम मत डरो, உங்கள் கைகளை திடப்படுத்துங்கள். ना तुम्हारे हाथ ढीले पड़ने நீங்க पाए. பயப்படாதீங்க. तुम मत डरो, உங்கள் கைகளை திடப்படுத்துங்கள். तुम्हारे हाथों को ट्रूड कर लो. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். परमेश्वर आपको आशीष करेगा. உங்கள் விதைப்பு சமாதானமாய் இருக்கு. आपकी उपज शांति से होगी. அதாவது உங்கள் உழைப்பு சமாதானமாய் இருக்கு. आपकी मेहनत
मेहनत शांति से होगी, உங்கள் திராட்சை செடி பலன் தரு, आपकी दाखलता फला करेगी, உங்கள் திராட்சை செடி பலன் தரு, आपकी दाखलता फला करेगी, உங்கள் பூமி தன் பலனை தரு, आपकी पृथ्वी अपनी उपज उपजाया करेगी, வானம் உங்களுக்கு பனியை பெய்யு, आकाश से ओस गिरा करेगी। தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தர் இந்த ஆசீர்வாதங்களை எல்லாம் நீங்கள் சுதந்தரிக்கும்படியாய் செய்வார். इन सारे आशीर्वाद का अधिकारी परमेश्वर आपको बना देगा। இந்த ஆசீர்வாதங்களை எல்லாம் நீங்கள் சுதந்தரித்து அனுபவிக்கும் போது इन सारे आशीर्वाद को जब अनुभव करोगे, பிரஜாதி ஜனங்களுக்கு மத்தியிலே நீங்கள் சாபமாய் இருந்தது போல जैसे जाति जाति लोगों के बीच में तुम श्राप के कारण बने थे, இனி நீங்கள் சாபமாய் இருப்பதில்லை. अब तुम श्राप का कारण न बनोगे। பிரஜாதி ஜனங்களுக்குள்ளே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் இருப்பீர்கள். जाति जाति लोगों के बीच में तुम आशीष के कारण होंगे। காரணம் கர்த்தர் உங்களை ரட்சித்திருக்கிறார். इसका कारण यही कि परमेश्वर ने तुम्हारा उद्धार किया है, நீங்கள் பயப்படாதீர்கள். इसलिए मत डरो நீங்கள் உங்கள் கைகளை திடப்படுத்துங்க. और न तुम्हारे हाथ ढीले पड़ने पाए। உங்கள் மனதை திடப்படுத்துங்க. अपने मन को ट्रूड करो, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். परमेश्वर आपको आशीष करेगा। எல்லாரும் முழங்கால் படியிடுங்க. सब घुटने में आएंगे, எல்லாரும் முழங்கால் படியிடுங்க. सब घुटने में आएंगे। கர்த்தருடைய வாக்குத்தத்தங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற வேண்டும். परमेश्वर की वादा हमारे जीवन में पूरा होना है। பலம் கொண்டு திடமனதாயிரு. गियाव बांध कर ट्रूड हो जा, நான் உன் கூட இருப்பேன். मैं तेरे संग रहूंगा, நான் உன்னை விட்டு விலகவும் மாட்டேன், உன்னை கைவிடவும் மாட்டேன். और ना ही तुझे छोड़ूंगा ना ही त्यागूंगा। பிதாக்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின தேசத்தை நீ ஜனங்களுக்கு பங்கிட்டு கொடுப்பாய். पिता को जो पूर्वजों के साथ जो मैंने शपथ खाई थी उसे तू बांट कर देगा। யோசுவாவை பார்த்து கர்த்தர் சொன்னார். यहोशू से परमेश्वर ने कहा, யோசுவா கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்த போது यहोशू ने जब यहोवा की बात मानी, கர்த்தருடைய கரத்தில் ஒரு பொறுப்பை கொடுக்கிறார். परमेश्वर ने यहोवा को यहोशू के हाथ में एक जिम्मेदारी दिया, கர்த்தருடைய வாழ்க்கையில ஒரு உன்னதத்தை கொடுக்கிறார். परमेश्वर उसके हाथ में एक उन्नति दिया, அவருடைய வாழ்க்கையில ஒரு மேன்மை உண்டாக்குகிறார். उसके जीवन में एक श्रेष्ठता दिया। தேவ பிள்ளைகள் கைகள் திடப்படட்டு. आपका हाथ ट्रूड हो जाए, நீங்கள் பயப்படாதீர்கள். आप मत डरो, திடன் கொள்ளுங்கள். ट्रूड हो जाओ। கர்த்தர் உங்கள் உத்தியோகத்தில் உயர்வை தருவார். परमेश्वर आपके व्यवसाय में बढ़ोतरी देगा, கர்த்தர் உங்களை நம்பி உங்கள் கரத்தில் சில பொறுப்புகளை தருவார். आपके भरोसे में परमेश्वर आपके हाथ में कुछ जिम्मेदारियों को देगा। தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தர் உங்களை நம்பி आपके भरोसे में மற்றவர்களுக்கு அதை பகிர்ந்து கொடுக்கும்படியாய் दूसरों को बांट के देने समान உங்கள் கரத்தில் சில பொருட்களை தருவார். आपके हाथों में कुछ वस्तुओं को देगा। பயப்படாதீர்கள். मत डरो, உங்கள் கரத்தை திடப்படுத்துங்க. अपने हाथों को ट्रूड कर लो, திடம் கொண்டு தைரியமாயிருங்க. ट्रूड होकर हियाव बांधो। உங்களுக்கு விரோதமாய் சத்துருக்கள் எழும்புவார்களே, ஆனால் आपके विरोध जब शत्रु उठे, தேவனுடைய பிள்ளை சத்துருக்களின் பற்களுக்கு தேவன் உங்களை இரையாக ஒப்பு கொடுக்க மாட்டார். शत्रुओं के दांतों के तले तुम्हें पिसने न देगा। உங்களுக்கு விரோதமாய் சத்துருக்கள் நினைக்கலாம். भले तुम्हारा शत्रु सोच रहा हो, இவன் எப்பொழுது சாவான், ये कब मरेगा, இவனுடைய பெயர் எப்பொழுது இல்லாமல் போகு, इसका नाम कब मिट जाएगा, எப்ப ஒன்றுமில்லாமல் போவா, कब ये पूरी तरह से नष्ट हो जाएगा। என்று சத்துருக்கள் உங்கள் மீது கண்ணோக்கமாய் இருக்கலாம். भले शत्रु आप पर नजर रखा हो, தேவனுடைய பிள்ளை உன் கைகளை திடப்படுத்து. परंतु अपने हाथों को ट्रूड कर ले, மனதை திடப்படுத்து. अपने हाथों को ट्रूड कर ले। சத்துரு உனக்கு முன்பாக புறமுதுகு காட்டி ஓட பண்ணுவா. शत्रु को तेरे सामने से पीठ दिखाकर भागने के लिए कार्य करेगा। எப்பேற்பட்ட ஆயுதத்தை கொண்டு வந்து உங்களை நஷ்டப்படுத்த வேண்டும் என்று விரும்பினாலே भले कितने बड़े हथियार को ले आकर आपको नष्ट करना चाहे, உனக்குள்ளே இருக்கிற இயேசு आपके अंदर जो यीशु है, உன்னை விட்டு விலக மாட்டேன் என்று வாக்கு பண்ணின இயேசு जिसने वादा किया है कि मैं तुझे नहीं छोड़ूंगा, தேவனுடைய பிள்ளை சத்துருக்கு முன்பாக உன்னை பலசாலியா நிறுத்துவார். शत्रु के सामने शक्तिमान करके खड़ा करेगा। சத்துரு உன்னை கண்டு பயப்படுவார். शत्रु तुझे देखकर डरेगा। நீ சத்துருவை கண்டு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. तुम्हें शत्रु को देखकर डरने की आवश्यक नहीं। சாத்தான் உன்னை கண்டு பயப்படுவார். शैतान तुम्हें देखकर डरेगा। நீ கர்த்தருக்குள் திடமாய் இருப்பாயானால், यदि तुम यहोवा में ट्रूड रहोगे, இருமனமாய் இல்லாமல் दो मन के साथ नहीं, ஒரே மனமாய் கர்த்தருக்குள் தைரியமாய் இருப்பாயானால், एक ही मन के साथ यहोवा में हियाव बांधते रहोगे, தேவனுடைய பிள்ளை உன் சத்துருக்களுக்கு மத்தியிலே கர்த்தர் கலக்கத்தை உண்டாக்குவார். तेरे शत्रुओं के मन में एक व्याकुलता उत्पन्न करेगा। சத்துருக்கள் கலங்குவார்கள். तेरे शत्रु डर जाएंगे। அவர்களுக்குள்ளே வருகிற கலக்கத்தின் நிமித்தமாய்
செத்து போவார்கள். वे खुद आपस में मारकर एक दूसरे को मारकर मर जाएंगे। அதனால தான் தாவீது சொன்னார், इसलिए दाऊद ने कहा, என் சத்துருக்களுக்கு நேரிடுவதை என் கண் காணு. मेरे शत्रु को होते हुए मेरी आंखें देखेगी। என் சத்துருவுக்கு நேரிடுவதை என் கண் காணு. मेरे शत्रुओं के साथ जो होगा उसे मेरी आंखें தேவப்பிள்ளை, உன் देखेगी। கரங்களை திடப்படுத்து. अपने हाथों को ट्रूड कर लो, உன் இருதயத்தை திடப்படுத்து. अपने मन को ट्रूड कर लो। சத்துருக்களுக்கு நேரிடுவதை உன் கண் காணும்படியாக கர்த்தர் கிரியை செய்வார். शत्रुओं के साथ जो होगा उसे देखने के लिए आपकी आंखों को परमेश्वर खोल देगा। ஏனென்றால் क्योंकि கர்த்தர் உன் சத்துருக்களுக்கு மேலாக உன்னை மேன்மைப்படுத்தி வைத்திருக்கிறார். परमेश्वर यहोवा तुझे शत्रुओं के ऊपर अधिकारी बनाया கர்த்தர் है। உன்னை உன் சத்துருக்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்தி வைத்திருக்கிறார். तुझे शत्रुओं के सामने अधिकारी बना कर रखा है। சத்துருக்கு முன்பாக கர்த்தர் உனக்கு ஒரு மேசை ஆயத்தப்படுத்துவார். तेरे शत्रुओं के सामने परमेश्वर तुम्हारे लिए एक मेज बिछाया है। கர்த்தர் உனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துவார். तेरे लिए परमेश्वर एक मेज बिछाएगा। தேவனுடைய பிள்ளைகள் பயப்படாதீருங்க. इसलिए मत डरो, திடமனதாயிருங்க. या बांधो, கைகளை திடப்படுத்துங்க. हाथों को ट्रूड कर लो। கர்த்தர் உங்களை கொண்டு நடக்க வேண்டும் என்று வைத்திருக்கிற காரியங்கள் அத்தனை நடத்தி முடிப்பார். परमेश्वर आपके द्वारा जो भी करना चाहता है सब कुछ पूरा करेगा। அநேகர் நினைக்கிறார்கள், कई लोग सोचते हैं தேவன் என்னை கொண்டு நிறைவேற்ற வேண்டும் என்று விரும்பின வாக்குத்தத்தங்கள் परमेश्वर ने मेरे द्वारा जो वादा करना सोचा, நிறைவேறாமல் போய்விடுமோ? क्या वो पूरा न होगा? நிறைவேறாமல் போய்விடுமோ? क्या वो पूरा न होगा? தேவனுடைய பிள்ளைகள் பயப்படுகிறார்கள். डरते हैं। உன்னை கொண்டு தேவன் செய்ய நினைத்த காரியம் நிறைவேற முடியும் வரையிலேயே तेरे द्वारा जो काम पूरा करना है वो पूरा करने तक கர்த்தர் சொன்னார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. ना मैं तुझे छोड़ूंगा ना तुझे त्यागूंगा। உன்னை கொண்டு நடத்த வேண்டிய காரியங்கள் அத்தனையும் கர்த்தர் உன்னை கொண்டே நடத்துவார்.
ஸ்தோத்தரிப்பு. हम सब परमेश्वर को धन्यवाद करेंगे. धन्यवाद धन्यवाद ஸ்தோத்திர, धन्यवाद. ஸ்தோத்திர. உங்கள் கைகளை திடப்படுத்துங்கள். अपने हाथों को ट्रूड कीजिए, உங்கள் இருதயத்தை திடப்படுத்திக் கொள்ளுங்கள். कि मन को ट्रूड कीजिए. கர்த்தர் இந்த மாதத்திலே इस महीने में உங்களை நம்பி உங்களுக்கு ஒரு பொறுப்பை தருவார். आपके भरोसे में परमेश्वर आपके हाथ में एक जिम्मेदारी देगा. உங்களை நம்பி கர்த்தர் உங்கள் உத்தியோகத்திலே உயர்வை தருவார். आपके भरोसे में आपके उद्योग में एक बढ़ोतरी देगा. உங்களை நம்பி உங்கள் கரத்திலே சில பொருட்களை தருவார். आपके भरोसा करके आपके हाथ में कुछ वस्तु देगा. பயப்படாதீர்கள். मत डरो. எந்த சத்துருவை பார்த்து நீங்கள் பயப்படுகிறீர்களோ, जिस शत्रु को देखकर तुम डर रहे हो, அதே சத்துருவை கர்த்தர் புறமுதுகு காட்டி ஓட பண்ணுவார். उसी शत्रु को पीठ दिखाकर भागने के लिए परमेश्वर भगाएगा. அந்த சத்துருவின் மேல் கர்த்தர் உங்களுக்கு வெற்றி சிறக்க பண்ணுவார். उस शत्रु पर परमेश्वर आपको जीत देगा. பயப்படாதீர்கள். मत डरो. உங்கள் கைகளை திடப்படுத்துங்க. आपके हाथों को ट्रूड कर लो. உங்கள் மனதை திடப்படுத்துங்க. आपके मन को ट्रूड कर लो. கர்த்தருடைய ஆலயத்தை நேசியுங்க. परमेश्वर के मंदिर से प्रेम करो. கர்த்தருக்காய் கிரியை நடப்பியுங்க. परमेश्वर के लिए क्रिया करो. உங்கள் கிரியைகளை கர்த்தர் பார்ப்பார். आपकी क्रियाओं को परमेश्वर देखेगा. உங்கள் கிரியைகளை பார்த்திருக்கிற ஆண்டவர் आपकी क्रियाओं को देखा हुआ परमेश्वर உங்கள் வாழ்க்கையில ஒரு சுக வாழ்வு துளிர்க்கும்படியாய் உதவி आपके செய்வார். जीवन में सुख परमेश्वर फुलाएगा. உங்கள் வேர் கனி கொடுக்கும்படியாய் கர்த்தர் உதவி செய்வார். आपकी जड़ फल देंगे. உங்களில் இருந்து ஒரு கிளை தோன்றி आपसे एक शाखा निकलेगी. உங்கள் சந்ததி ஆசீர்வதிக்கப்பட்டு आपकी वंश आशीष किए जाएंगे. அந்த சந்ததியை கர்த்தர் சிங்காசனத்தில் உட்காரும்படியாய் செய்வார். और उस वंश को सिंहासन पर बिठाएगा. கர்த்தர் தந்த நல்ல வாக்குத்தத்த வசனங்களுக்காக परमेश्वर ने दिया हुआ इस अच्छा प्रतिज्ञा वचन தேவ के பிள்ளைகளுடைய लिए கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி अब செலுத்து. सब ताली बजाकर परमेश्वर को धन्यवाद करेंगे. धन्यवाद 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 पिता. धन्यवाद 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 धन्यवाद. Glory, hallelujah. Hallelujah. धन्यवाद प्रभु जी. 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 धन्यवाद 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 धन्यवाद. क्या गवाही के लिए धन्यवाद. क्या गवाही के लिए धन्यवाद. क्या अभिषेक के लिए धन्यवाद. आपकी सामर्थ के लिए धन्यवाद. आपकी महिमा के लिए धन्यवाद. हालेलुया 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 हालेलुया. आपके आशीर्वाद के लिए धन्यवाद. हालेलुया. தெய்வமே Glory, धन्यवाद 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 धन्यवाद. நம்ம எல்லாரும் எழுந்து நிற்போம். हम सब खड़े हो जाएंगे. ஒரு பாடலை பாடும்போது एक गीत गाते समय ஆண்டுடைய நாம மகிமைக்காக காணிக்கை செலுத்துங்க. परमेश्वर के नाम की महिमा के लिए दान देंगे. देवाचा महिमा वर्णावा, गौरव त्यांचा करावा. धन्यवाद देवाला द्यावा. धन्यवाद देवाला द्यावा. देवाचा महिमा वर्णावा, गौरव त्याचा करावा. धन्यवाद देवाला द्यावा. धन्यवाद देवाला द्यावा. पापांची आम्हाला क्षमा करीतो, करुणा कृपेची वृष्टी करीतो. पापांची आम्हाला क्षमा करीतो, करुणा कृपेची वृष्टी करीतो. सुमार्गावरी आम्हाला चालवितो, सन्मार्गावरी आम्हाला चालवितो. देवाचा अनुभव घ्यावा. धन्यवाद देवाला द्यावा. धन्यवाद देवाला द्यावा. देवाचा महिमा वर्णावा, गौरव त्याचा करावा. धन्यवाद देवाला द्यावा. धन्यवाद देवाला द्यावा.
चालवितो उत्तम भाकर आम्हाला पुरवितो जीवनाचे जल आम्हाला पाजवितो उत्तम आरोग्य आम्हाला देतो उत्तम आरोग्य आम्हाला देतो देवाचा अनुभव घ्यावा धन्यवाद देवाला द्यावा धन्यवाद देवाला द्यावा देवाचा महिमा वर्णावा गौरव त्याचा करावा धन्यवाद देवाला द्यावा धन्यवाद देवाला द्यावा पापांची आम्हाला क्षमा करीतो करुणा कृपेची वृष्टी करीतो पापांची आम्हाला क्षमा करीतो करुणा कृपेची वृष्टी करीतो सन्मार्गावरी आम्हाला चालवितो सन्मार्गावरी आम्हाला चालवितो देवाचा अनुभव घ्यावा धन्यवाद देवाला द्यावा धन्यवाद देवाला द्यावा देवाचा महिमा वर्णावा गौरव त्याचा करावा धन्यवाद देवाला द्यावा धन्यवाद देवाला द्यावा
ஸ்தோத்திரம் ஸ்தோத்திர 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 ஆண்டுடைய நாம மகிமைக்காக காணிக்கை கொடுத்த தெய்வ பிள்ளைகள் ஒவ்வொருடைய परमेश्वर के नाम की महिमा के लिए दान दिए हुए रेखे கையின் பிரயாசங்கள் தொழில்கள் வேலைகள் வியாபாரங்கள் मेहनत कमाई எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதித்து सब கொடுக்கும்படியாக कुछ परमेश्वर आशीष करके देने के लिए எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் हम सब परमेश्वर को धन्यवाद करेंगे धन्यवाद 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 கர்த்தருடைய வாக்குத்தத்த வசனம் ஒவ்வொரு வாழ்க்கையிலும் அப்படி நிறைவேறும்படியாக परमेश्वर का प्रतिज्ञा वचन हर एक के जीवन में वैसा ही पूरा होने के लिए எல்லாரும் கர்த்தரை हम ஸ்தோத்திரம் सब परमेश्वर को धन्यवाद करेंगे धन्यवाद 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 பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரம் पिता परमेश्वर को धन्यवाद करेंगे धन्यवाद 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 குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை ஸ்தோத்திரம் पुत्र यीशु मसीह जी को धन्यवाद करेंगे धन्यवाद धन्यवाद பரிசுத்த ஆவியானவரை पवित्र ஸ்தோத்திரம் आत्मा जी को धन्यवाद करेंगे धन्यवाद धन्यवाद நல்ல ஆண்டவரே துதிக்கிறோம் भला परमेश्वर हम आपको धन्यवाद करते இந்த हैं கால வேளைக்காக உமக்கு நன்றி दिया हुआ शुभ समय के लिए धन्यवाद प्रभु சன்னிதானத்தில் வந்திருக்க தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் आपके चरण स्थान में आइए वह रे को आशीष कीजिए வாக்குத்தத்தத்தின் ஆசீர்வாதங்கள் உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் சொந்தமாகட்டும் आपकी प्रतिज्ञा वचन का आशीर्वाद हर रे के जीवन में अपना बना दे பிள்ளைகள் கொடுத்த காணிக்கைகளுக்கு கர்த்தர் அங்கீகரித்து बच्चों ஆசீர்வதியும் ने दिए हुए रे के दान को आशीष कीजिए நல்ல நாமத்தை மகிமைப்படுத்தும் आपकी भला नाम महिमा हो जाए எங்களை தாழ்த்தி உடைய கரங்களில் हमें அர்ப்பணிக்கிறோம் नम्र होकर आपके हाथों में समर्पण करते हैं இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் उद्धार பிதாவே. करता यीशु मसीह के नाम से मांगते प्यारे पिता ஆமென். आमीन என் ஆத்துமாவே मेरे கர்த்தரை मन को ஸ்தோத்திரி धन्य जो कुछ मुझ में उसके पवित्र नाम நாமத்தை को धन्य ஸ்தோத்திரி कर ये मेरे मन यहोवा को धन्य कर उसके किए किसी उपकार को नहीं भूलना आमीन நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் हमारा परमेश्वर यीशु मसीह का अनुग्रह பிதாவாகிய தேவனுடைய அன்பு पिता परमेश्वर का प्रेम பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கிய சிநேகம் पवित्र आत्मा जी की अन्योन्य सहभागिता இன்றும் என்றும் சகல நாட்களிலும் आज कल सदा सर्वदा நம் அனைவரோடும் கூட இருப்பதாக हमारे सबके संग रहे ஆமென் आमीन ஹalleluya हालेलुया ஹalleluya हालेलुया ஹalleluya हालेलुया கர்த்தர் உங்களை எல்லாரையும் ஆசீர்வதிப்பார் परमेश्वर आप सबका आशीष करे